இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல வந்து உம்ரா செய்யறது இருக்க அஃப்ஜருல் ஃபுஜூர் ஃபில் அர்த், பூமியிலே மிகப்பெரிய பாவம் சொல்லிட்டு வழங்கி வச்சிருந்தான். இப்போ ஹஜ்ஜுடைய காலத்துல உம்ரா செய்யறத வந்து பூமியிலேயே மிகப்பெரிய பாவம் அப்படின்னு. அதனால வந்து என்ன செய்வான்னா சஃபர் மாசத்துல வந்து அவன் சில சமயங்கள்ல அந்த மாசத்தையே வந்து ஹஜ்ஜுடைய மாசத்தையே சஃபருக்கு மாத்திக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க இதான் பரத் தபர், ஒட்டகத்துக்கு மேல உள்ள அந்த சொறி சிறங்கு அது போய் அஃபல் அசர், அதனுடைய அந்த சில சீசன்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒட்டகத்துக்கு மேல அந்த காயம்லாம் ஏற்பட்டு இந்த சஃபர் மாதம் போன பிறகுதான் ஹல்லத்தில் உம்ரா செய்யறது ஹலாலாகும். மற்ற காலங்களில் என்ன செய்யக்கூடாது, அதாவது இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல எல்லாம் உம்ரா செய்யக்கூடாது அப்படின்னு விளங்கி வச்சிருந்தாங்க. இந்த கட்டத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாவும் அவங்களுடைய தோழர்களும் வந்து எப்படி வர்றாங்கன்னா, அதுல பெரும்பாலும் அதிகமானவர்கள் நாம இப்ப உம்ரா செய்யற நியத்து வச்சு போறோம் இல்ல, அவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு தான் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மக்கா வந்து அந்த சஃபா மர்வாவுக்கு இடையில சாய் செய்த உடனே யாருக்கும் ஹஜ்ஜு கிடையாது, இது உம்ரா அப்படின்ட்டாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் டென்ஷன் ஆகி போகுது. அது என்னது, நாங்க வந்து ஹஜ்ஜில் நான் சொல்றேன்ல கேளுங்கன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். புரியுதா? அந்த இடத்துல நான் விளக்குறேன். இப்போ ஹஜ்ஜுடைய காலத்தில் உம்ரா கிடையாதுன்னு விளங்கி வச்சிருந்தாங்க. அதை இஸ்லாம் உடைக்குது. அது மாதிரிலாம் கிடையாது. ஹஜ்ஜுடைய காலத்துல ஏன்னா இது பெரிய பாக்கியம், மக்காவுக்கு நம்ம போறதோடைய வந்து உம்ராவும் கிடைச்சாகணும் ஹஜ்ஜும் கிடைச்சாகணுங்கிற அளவுல அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிட்டான். இல்லைன்னா எல்லாரும் எத்தனை பேர் வந்து நம்ம உம்ராவுக்கு தனியா புறப்பட்டு போக முடியுங்கிறான். அப்ப அதனால வந்து அந்த அறியாம காலத்தினுடைய வழக்கம் உடைபட்டு இங்க வந்து என்ன கொண்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ், ஒரே கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ஒரே பயணத்தில் ஒரே ட்ரிப்ல ஹஜ்ஜும் கிடைக்குது உம்ராவும் கிடைக்கும். அதனாலதான் நம்ம இங்க இருந்து லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் அப்படின்னு சொல்லி நம்ம நியத்து வைக்கிறோம். இப்படி வச்சு இங்க இருந்து கிளம்பி போன உடனே இது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த இஹ்ராம் அணியும் போது நியத்து வைக்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்குகிறது. கிப்லாவை அந்த இஹ்ராம் ட்ரெஸ் போட்டுட்டு அது முந்தியே தான் போட்டுருவோமே, அந்த நியத்து வரும் பொழுது. ஆனா விமானத்துல எல்லாம் நீங்க வந்து கிப்லாவை முன்னோக்கி இருக்க முடியாது. புரியுதா? அது தலைமார்க்கமா போனாதான் முடியும். அங்க வந்து நீங்க வந்து எது கிடைக்குதோ அதை மட்டும் பாத்துக்கிற வேண்டியது. இப்போ இதுல இருந்து தல்பியா ஆரம்பிச்சோம். தல்பியா எங்க தல்பியாவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போ, லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, புரியுதா? லப்பைக்க அல்லாஹ் உம்ரத்தன் அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன், இந்த வார்த்தையோ இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படி சொல்லிட்டாலேயே இதுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த தல்பியாவை நீங்க எங்க வரைக்கும் கொண்டு போகணும்னா ஒரு பிரேக் எங்க வரும்னா, ஹரம பார்த்த உடனே நிறுத்திக்கிறோம் தல்பியாவை. தல்பியாவை வந்து ஹரம பார்த்த உடனே நிறுத்தி கொண்டு தவாப் செய்ய அந்த இடத்துல நான் சொல்றேன் சஃபா மர்வா கடையில சாயி செய்யணும். அதற்கு பின்னால தல்பியா ஆரம்பிச்சிரும். தல்பியா ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து மினாவுல, அது போன்ற அரஃபாவுல, முஸ்தலிஃபாவுல அந்த வெள்ளம் முடிச்சுட்டு திரும்ப மினாவுக்கு வந்து அந்த ஜம்ரத்துல் அகபாங்கிறதுல கல் எரிஞ்ச உடனே தல்பியாவை நிறுத்தும். அது வரைக்கும் வந்து என்ன அவங்களுக்கு தல்பியா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ரெண்டு பிரேக் தான், ஒரே ஒரு பிரேக் தான் இடையில. எப்போ நீங்க இருந்து போன உடனே ஹரம பார்த்துட்டீங்கன்னு வைங்க, அப்ப தல்பியாவை நிறுத்திக்கிற வேண்டியது. புரியுதா? சரி, இப்ப தல்பியாவுடைய வாசகம் அது 8ல நான் பின்னால வரேன், அது பின்னால வர போறேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் வார்த்தை லப்பைக் உங்களுக்கு வந்து இதுல கொடுத்துட்டாங்க. நீங்க ரொம்ப முக்கியமானது அந்த தக்வா ஹஜ்ஜி சார்பில் வந்து கொடுத்துட்டாங்க. ஹஜ்ஜில வந்து நிறைய துவாக்கள் அதுன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க. போட்டு டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண போன விஷயம் ஹஜ்ஜிங்க. புரியுதா? ரொம்ப அந்த துவா இந்த துவா அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவானுவன். அந்த தவாப்ல பார்த்து அந்த கூத்த பார்க்கலாம். அவனோட ஒரு கோரஸ் மாதிரி லப்பைக்க லப்பைக்க பின்னால இப்படியே போட்டு இந்த கோரஸ் மாதிரி ஐயப்பா ஐயப்பன்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல, இந்த மாதிரிலாம் ஒரு டென்ஷன்லாம் இல்லாம ரொம்ப அழகான முறையில துவாவன் எடுத்துதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன்னார் நான் அங்க சொல்லுவேன். அதற்கு அடுத்து அவங்க தாள்ல கொடுத்திருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கங்க. அந்த துவாவை நீங்க செய்துட்டா போதும், மத்ததெல்லாம் தேவையில்லை. மத்தது நீங்க என்னென்ன தேவையோ அதை பூரா சொல்லிக்கங்க. ஹதீஸ்கள்ல என்னென்ன துவா உங்களுக்கு தெரியுதோ அதை பூரா சொல்லிக்கங்க. புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ அன்ஜஸ வஹதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹஸாப வஹதா. இது சஃபா மர்வாவுல சொல்லணும். சஃபாவுல ஏறி இதை தவிர்த்து வேற எங்கேயும் வந்து துவாக்கள்லாம் கிடையாது.
புரியுதா? அது உங்களுக்கு அந்த ஹஜ்ஜி இதுல வந்து உங்களுக்கு அந்த ஃபைல்லயே இதை தந்திருக்கிறாங்க. இது மட்டும் நீங்க பாத்துக்கங்க. இப்ப விஷயத்திற்கு வருவோம். தல்பியாவுடைய வாசகங்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டா, யா அல்லாஹ் நீ கூப்பிட்டாய் வந்து விட்டேன், நீ கூப்பிட்டாய் வந்து விட்டேன், உனக்கு இணை கிடையாது, உனக்கு சமமானவன் யாருமே கிடையாது, சமமான சக்தி எதுவுமே கிடையாது, நீ கூப்பிட்டாய் வந்து விட்டேன். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக், புகழும் அருளும் உனக்கே சொந்தம், அரசும் உனக்கே சொந்தம், ஆட்சியும் உனக்கே சொந்தம், லா ஷரீக லக், உனக்கு இணையே கிடையாது. இதுக்காக வேண்டிதான் ஹஜ்ஜி. ஆனா நம்ம ஆட்கள் அங்கிருந்து ஹஜ்ஜி செய்துட்டு வந்து முஹியத்தீனே உதவி செய்யுங்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ் காப்பாத்துறான். அப்போ லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக் இந்த இது புகாரில 1559வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. அடுத்து லப்பைக்க இலாஹல் ஹக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகங்கள் வருது. லப்பைக்க தல் மஆரிஜ், லப்பைக்க தல் ஃபவாதுல்லாம் வருது. நமக்கு தெரிஞ்ச வாசகங்களை நாம சொல்லிக்கலாம். நம்ம எது லப்பைக் அல்லாஹ்னு ஹதீஸ்ல வந்திருக்குல்ல அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கலாம். சில வாசகங்கள் கூடுதல் குறைவாக வந்திருக்குது. பெண்களும் தக்பீர் சொல்லிக் கொள்ளலாம், அவங்களுக்கும் தல்பியா இருக்குது. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல இடம்பெற்றிருக்குது. அடுத்தது தல்பியாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சேர்த்துக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்ரத்துல் அகபாவுல கல் எறிகின்ற வரை தல்பியாவை அவர்கள் விடவில்லை. இப்போ நீங்க இஹ்ராம் கட்டி ஹரம பார்த்த உடனே தல்பியாவை நிறுத்திக்கிற வேண்டியது. அந்த தல்பியாவுடைய எண்டு, தல்பியாவுடைய எண்டு. அடுத்து இப்ப ஏற்கனவே நீங்க குளிச்சுதான் இருப்பீங்க. இஹ்ராம் கட்டின பிறகும் எங்க உண்மையிலேயே உடலும் அப்படி கசகசம் தான் இருக்கும். இப்போ மக்காவுல நுழைவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷலா ஒரு குளிப்பு வச்சிருக்காங்க. பாருங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஹரமுக்கு பக்கத்துல வந்த உடனே தல்பியாவை நிறுத்திட்டு ஜீத்வாங்கிற இடத்துல தங்கி அங்கனே சுபுஹ் தொழுதுட்டு குளிச்சுக்குவாங்களாம். அப்படி நீங்க எப்படி செய்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுதும் கான யஃபாலு தாலிக, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஃபாலு தாலிக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்பவர்களாக இருந்தார்கள். புகாரில 1573. புரியுதா? அப்ப மக்காவை கிட்ட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். புரியுதா? நாம அந்த இடத்திற்கு போய் அப்படி ஒரு குளிப்பை நாம குளித்துக் கொள்ளலாம். குளிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை. அதற்கு அடுத்து இப்போ மக்காவுக்குள்ள வந்த உடனே எந்த வாசலுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது பனி பாபு பனி ஷைபா அப்படின்னு ஒரு வாசல் ஒண்ணு இருக்குது. அந்த வாசல் வழியா நுழையலாம். ஆனா இந்த கூட்டத்திலாம் வந்து அதெல்லாம் ரொம்ப சிரமம். இது முன்ன பாபு பனி ஷைபா, இதுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, மிஸ் ஆயிடுவீங்க. போற இதுல வந்து இது மினா பக்கத்துல வரும், அந்த வழியா உள்ள நுழையிறது. ஆனா ரசூலுல்லாஹ் ஜெனரலான ஒரு உசூல் சொல்லிட்டாங்க, குல்லு ஃபிஜாஜி மக்கா தரீக், மக்காவுல உள்ள எல்லா இடமே வாசல் தான் அப்படின்ட்டாங்க. என்ன அழகான சலுகைன்னு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வழியிலனா எல்லாரும் மில்லியன் கணக்கில் வரும், அப்படி வந்தா உருப்படுமா? அது உள்ள வந்து நுழைய முடியாது. அதனால எல்லா வழியிலும் வந்துக்கலாம், எல்லா வழியிலும் வெளியிலே இருக்கலாம். அடுத்து காபாவை பார்த்த உடனே அந்த துவா இந்த துவா ரொம்ப சிம்பிளிஃபை, ஜெனரல் துவா தான். நான் ஹஜ்ஜில 2 ஸ்பெஷல் துவா சொல்லிட்டேன். இது வந்து என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பள்ளிவாசல் நுழைஞ்சாலும் வலது காலை முன்னெடுத்து வைப்பாங்க. பொதுவாக நம்ம இல்லத்திலுமே வலது கால் தானே, அப்படி முன்னெடுத்து வச்சு அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, ரொம்ப ஈஸியானதுதான். அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, யா அல்லாஹ் உன்னுடைய அருட்கொடைகளுடைய வாசல்களை எனக்கு நீ திறந்து விடு. அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, யா அல்லாஹ் உன்னுடைய அருட்கொடைகளுடைய வாசல்களை திறந்து விடு. ரொம்ப அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க, அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க. அந்த வலது காலை எடுத்து உள்ள வச்சு ஹரமுக்குள்ள நுழையும் போது அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்க வந்துட்டீங்க? ஹரமுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. அந்த பாபு பனி ஷைபா அப்படின்னு சொன்னோம்ல, அதுல நுழைஞ்சா என்னன்னா அந்த உம்ராவுக்குள்ள அந்த வாசல் கரெக்டா அப்படி கிடைக்கும். புரியுதா? நீங்க
மக்காவுல அந்த கூட்டத்துல உங்களுக்கு தெரியாது, ஹஜ்ருல் அஸ்வத், அதாவது சுத்தி வந்து காபாவுல வெள்ளக்கல்லு. இந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் என்ன சொன்னா கருப்பா ஒரு கோடு போகும். புரியுதா? ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கும், கீழே பார்த்தீர்கள் என்றால் மக்கள் கூட்டத்தில் உங்களுக்கு ஜன்ன நெருக்கடியில் அது தெரியாது. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதாவது காபாவுடைய இந்த அமைப்புல இந்த முனை இருக்குல்ல, இதுக்கு பேரு ருக்குனுல் யமானி. இதுதான் வந்து ஹஜ்ருல் அஸ்வத். இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது. இப்ப எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, தவாஃப ஆரம்பிக்கிற இடம் எது? அது நல்லா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த ஹஜ்ருல் அஸ்வதை போய் முத்தம் கொடுக்கலாம், வாயால முத்தம் விடலாம். முத்தம் விடுறதுக்குண்டான வாய்ப்பு இல்லை என்றால், அதாவது நாம வந்து கையால தொட்டு முத்தம் கொடுக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யிருக்காங்கன்னா ஒரு குச்சியை வச்சும் தொட்டு இருக்கிறாங்க, குச்சியை வச்சும் என்ன செய்யிருக்காங்க தொட்டு, அந்த குச்சியை அப்படி தொட்டு முத்தம் விட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்புலாம் கிடையாதுங்கிறதுனால நம்ம கையை மட்டும் காட்டிக்கிற வேண்டியது. புரியுதா? அப்போ ஹஜ்ருல் அஸ்வதுல இருந்து அந்த தவாஃப ஆரம்பிச்சு அப்படியே அங்கிருந்து வர்றோம். இந்த ரெண்டு முனைக்கும் பேரு ருக்குனுல் யமானி. இதுக்கு ருக்குனுல் யமானி. அந்த இதுக்கு வந்து ருக்குனு ஷாமின் பேர். இந்த பக்கம் ரெண்டு முனை வரும் இல்ல, அது ருக்குனு ஷாமின் பேர். அதுல எதுவும் ஒன்றும் தொடுறது எதுவுமே கிடையாது. அங்கிருந்து வரும் பொழுது ருக்குனுல் யமானிக்கும் ருக்குனு ஷாமிக்கும் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஹரம்ல வந்து சுத்தி எந்த பக்கம் பச்சை லைட்டு போட்டிருக்குன்னு பாத்துக்கங்க. அந்த இடத்துக்கு போயிருங்க, அங்க போயிட்ட பக்கம் ஸ்ட்ரைட்டாவே உங்களுக்கு ஹஜ்ருல் அஸ்வத் கிடைச்சிரும். இப்போ நீங்க அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே அந்த பக்கம் சுத்தி அப்படியே ரவுண்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஹிஜ்ருன்னு ஒண்ணு அந்த இடத்துல ஒண்ணு வரும், ஒரு அரைவட்டம். இந்த இருக்கு பாருங்க, இந்த அரைவட்டம் இது உள்ளக்க சுத்துறதா வெளியில சுத்துறதா? நீங்க பதில் சொல்லிருங்க. வெளியில சுத்தம். அந்த அரைவட்டம் இருக்குல்ல, அந்த அரைவட்டத்துல வந்து உள்ளோடி வந்துடக்கூடாது. நிறைய பேர் அப்படி சுத்திட்டு வர்றாங்க, கொஞ்சம் சீக்கிரமா ஷார்ட்கட் போயிட்டு இப்படி வந்தாரலாம்னு. தவாஃபே கிடையாது. போன நமக்கு இருந்து போன இது வந்து பாலாய் போய்விடும். அதனால நீங்க வந்து என்னன்னா அந்த அரைவட்டத்தையும் வெளியில தான் சுத்தி வரணும். அப்படி புரியுதா? ஆள்கள் சுத்துறாங்க, அது வந்து மார்க்கத்துல கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள தொழலாம். புரியுதா? தொழுவுறது அங்க சிறப்பு, அது வேற பிரச்சனை. இங்க வந்து நாம வந்து அது உள்ளக்க தவாஃப் அப்படிங்கிற அடிப்படையில அது உள்ளக்க வரக்கூடாது. புரியுதா? இப்ப அதை விட்டு நீங்க வந்து அப்படி சுத்தி வந்து ருக்குனுல் யமானிக்கு வந்துருவீங்க. வந்து விட்டால் அந்த ருக்குனுல் யமானிய வந்து கையால தொடுறது சுன்னத்து. புரியுதா? கையால தொடுறது சுன்னத்து. அத இந்த இருக்க இதுதான் ருக்குனுல் யமானி. புரியுதா? அந்த அரைவட்டத்தை அப்படி சுத்தி இங்க வந்த உடனே ருக்குனுல் யமானி. இந்த ருக்குனுல் யமானிய வந்து முத்தமிடுறது சுன்னத்தா தொடுறது சுன்னத்தா? தொடுறதுதான் சுன்னத். புரியுதா? அப்படி தொட்டுட்டு ருக்குனுல் யமானிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வதுக்கு வரும் பொழுது முதல் தவாஃபுல இப்ப வந்துகிட்டு இருக்கீங்க. அந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மத்தியில் ஓத வேண்டிய துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். ஹதீஸ்ல வர்றது இது மட்டும்தான், வேற எந்த துவாவும் இல்ல. ஆமா, அந்த இடத்துல மட்டும் கிராஸ் பண்ணும்போது தான், அதான் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ஈஸியா வச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். பாக்கி இடத்துல எல்லாம் கிடையாது. ருக்குனுல் யமானி டு ஹஜ்ருல் அஸ்வத் நல்ல நிலைமை வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும். ஆமா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலும் ஒரு நன்மையை கொடு, மர்ம உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடு, எங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடு. புரியுதா? அப்ப இந்த பாயிண்ட் விளங்கிருச்சு இல்ல? 7 தடவையும் சுத்தும் பொழுதும் ஒவ்வொரு தடவையிலும் அந்த இடத்துக்கு வரும் பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி. ஆமா ஆமா, முதல் தவாஃப்ல மட்டும் கிடையாது, இரண்டாவது தவாஃப், மூணாவது தவாஃப், மொத்தம் 7 தவாஃப். அந்த ருக்குனுல் யமானி பாயிண்ட் வந்த உடனே ஆரம்பிச்சிருவீங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட முடிச்சிட வேண்டியது. 7 தவாஃப் முடிச்சு மகாமு இப்ராஹிம்ல 2 ரக்காத்து தொழுவுறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை. இந்த இருக்குல்ல, இந்த மகாமு இப்ராஹிமுக்கு நேரா நின்று தொழணும். ஆனா அந்த கூட்டத்தில் அவ்வளவு வாய்ப்பு கிடைக்காது. கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் இங்க காபா மகாம் இப்ராஹிம் இந்த பக்கம் நின்று தொழணும் நாம. புரியுதா?
அந்த பக்கம் எவ்வளவு நேரம் அந்த அந்த இதுக்கு அந்த டைரக்ஷன்ல எவ்வளவு தூரம் தள்ளினாலும் தொழுதுக்கறலாம். ஆனா அவ்வளவு கூட்டத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி போறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. காபாவுல இருந்து நீங்க தவாப் செய்து முடிச்ச உடனே வரக்கூடிய இடம் சஃபா. அது கொஞ்சம், அதாவது பழைய காலத்துல நல்ல குன்று மாதிரி இருந்துச்சு. இப்ப நல்ல கட்டடம்லாம் கட்டி அது ஒரு மலை மாதிரியே தெரியாது. ஆனா நீங்க மேல ஏறத்தான் செய்யணும். நல்ல மேல ஏறி போற மாதிரி இருக்கும். இதனுடைய ஆரம்பம் இந்த மக்கள் வர்றாங்கல்ல, இதனுடைய ஆரம்பத்துல தான் சஃபா இருக்குது. அந்த சஃபாவுல நின்று காபாவை நோக்கி நீங்க சொல்ல வேண்டிய திக்ர் அது நான் பாடத்துல சொல்லுவேன், இப்போ எழுத வேண்டியதில்ல. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒண்ணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. அவ்வளவுதான். அது அந்த இதுல நமக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டையும் அங்க சொல்லணும். ஒவ்வொரு தடவையும் அங்க வரும்பொழுது சொல்லணும். அதே போல மர்வாவில் இதே போல சேர்ந்து மொத்தம் இதிலேயே சஃபாவுல இருந்து மர்வாவுக்கு வர்றது ஒரு தடவை, ஒரு தவாஃப். மர்வாவுல இருந்து சஃபாவுக்கு போறது 2. புரியுதா? வர்றதும் போறதும் சேர்த்து ஒண்ணுன்னு கணக்கு வச்சிடக்கூடாது. ஆமா, சரி. இப்போ பாடத்தை பார்த்துருவோம். நம்ம இந்த இது உதாரணத்துக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக காட்டியாவது இந்த இருக்குல்ல, சாதாரணமா இப்படி போட்டிருப்பீங்க. தவாஃப் செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய இது இப்படி வந்துடணும். புரியுதா? வலது பக்கம் திறந்திருக்க வேண்டும், இடது பக்கம் மூடி இருக்க வேண்டும். அவ்வளவு. இந்த 2 முனையும் இந்த இடத்துக்கு வந்துடணும். புரியுதா? அது எப்படி வசதி எப்படி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். தவாஃப் முடிஞ்ச பிறகு இப்படி போட்டுக்கங்க. 7 சுத்துக்கும் இப்படி மூடி இருக்கும். சஃபா மர்வாலாம், அதாவது இந்த சீன் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க எஹ்ராம் கட்டுறதுல இருந்து இதே சீன் தான். தவாஃப்ங்கிற இடத்துக்கு அந்த தவாஃப் ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, அப்பதான் இப்படி போடுறீங்க. அந்த 7 தவாஃப் முடிஞ்சு தொழ ஆறும்போது அவ்வளவுதான். இதுக்கடுத்து நீங்க மினாவுக்கு போகும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் அதெல்லாம் கிடையாது. ஆமா, புரியுதா? இது இந்த உம்ராவுக்காக நம்ம போய் ஒரு தவாஃப் செய்யறோமே, அதுல மட்டும்தான். இதுக்கடுத்து ஹஜ்ஜுக்கான தவாஃப்ல இந்த இதெல்லாம் வராது. அப்ப மூடிதான் இருக்க வேண்டியது. ஆமா, இங்கிருந்து போன உடனே நீங்க செய்ய வேண்டியது இது மட்டும். எப்போ? ஆமா ஆமா, அந்த இதுல வராது. இல்திபா கிடையாது. இதுக்கு பேரு இல்திபான்னு பேர் அரபில. சரி, இப்போ ஆரம்பிப்போம். இதுல பெண்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணே விட்டுருச்சு. என்னன்னு கேட்டா, அதே அந்த புகாரியில் உள்ள ஹதீஸ்ல 1738 பெண்கள் கையுறைகள் அணியக்கூடாது, அப்புறம் முகத்தை மூடக்கூடாது. புரியுதா? பெண்களுக்கு உள்ளது அது மட்டும் விடுபட்டு போச்சு. முகத்தை மூடக்கூடாது, அது போன்று கை உறைகள் அணியக்கூடாது. பெண்களுக்கு உள்ளது இது மட்டும். அவ்வளவுதான். இப்போ தவாஃப் ஆரம்பிக்கிறது ஹஜ்ருல் அஸ்வத். ஹஜ்ருல் அஸ்வத் ஆரம்பிக்கும் பொழுது காபா உங்களுக்கு இடது பக்கம் வந்துவிடும். எது பக்கம் வந்துடும்? காபா இடது பக்கம் வந்துடும். அப்ப இப்படியே மொத்தம் அந்த ஹிஜ்ரி என்ற அந்த அரைவட்டத்தையும் சேர்த்து நீங்க சுத்தி ருக்குனுல் யமானி வந்தவுடன், ருக்குனு யமானியில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் ஓத வேண்டியது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். இத மாதிரி நீங்க சொல்லிக்கொண்டு மொத்தம் முதல்ல உள்ள 3 தவாஃபும் இருக்குல்ல, கொஞ்சம் ஓட்டத்துடன் இருக்க வேண்டும். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. முதல்ல உள்ளது ஏன்னா, இது ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வந்த உடனே அங்க மக்கத்துல உள்ள காபிர்கள்லாம் மதீனாவுக்கு போய் நம்ம ஆட்கள் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க, பலவீனமா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை செய்யும் போது அதெல்லாம் கிடையாது. நாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, முதல்ல உள்ள அந்த 3 தவாஃபும் எப்படி இருக்க வேண்டும்? ஃபாஸ்டா, கொஞ்சம் வேகமா. இருக்கிற கூட்டத்தில் அதெல்லாம் நடக்கிறது இல்லை.
இருந்தாலும் நம்ம எந்த அளவிற்கு கொஞ்சம் வேகமாக முடியுமோ அந்த அளவிற்கு நம்மளால் அந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்முறை வேகமாக வர வேண்டும். அடுத்தது தவாஃபுக்கு எந்த விதமான திக்ரும் கிடையாது. தவாஃபுக்கு என்று எந்த விதமான திக்ரும் கிடையாது. இது மாதிரி மொத்தம் நாம 7 தவாஃப், மொத்தம் 7 தவாஃப். இது கொஞ்சம் கணக்கு வச்சுக்கோங்க. கையை விரலால உங்களால மடக்கி வச்சு அதை இது பண்றாலும் பண்ணிக்கோங்க. அல்லது நான் நம்ம கொஞ்சம் இந்த எண்ணிக்கையில கொஞ்சம் இது வரும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஆடையில தொங்கக்கூடிய கயிறு நான் போட்டிருந்தது, அதுல ஒவ்வொரு முடிச்சா அப்படி போட்டுக்கிட்டே இது பண்றது. ஓரளவுக்கு இந்த 7 தவாஃப் முடிஞ்ச பிறகு 7ல் 3 தவாஃப் வேகமாக, 4 தவாஃப் நிதானமாக சாதாரணமான முறையில் இந்த 7 தவாஃப் முடிஞ்ச பிறகு ஆமா ஆமா ஹஜ்ருல் அஸ்வத் தான் முடியும். எங்க ஆரம்பிச்சோமோ அந்த ஹஜ்ருல் அஸ்வத்ல முடியும். முடிந்தவுடன் மகாம் இப்ராஹிம் நமக்கு முன்னால், அதற்கு முன்னால் காபா. மகாம் இப்ராஹிம் நமக்கு முன்னால், மகாம் இப்ராஹிமுக்கு முன்னால என்ன இருக்கணும்? காபா இருப்பதற்கு வசதியாக அந்த அளவுக்கு நின்று தொழணும். இங்கு தொழக்கூடிய இடங்கள்ல நிறைய பேர் அந்த கொஞ்சம் பாமர மக்கள் நிறைய பேர் வருவாங்க. தொழும் பொழுதெல்லாம் அவங்க பாட்டு குறுக்க போறதெல்லாம் இருக்கும். தொழும் போது குறுக்க போறது இருக்க ரொம்பவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. அதனால அந்த மாதிரி நாம அடுத்த ஆளுகள் தொழும் போது குறுக்க போகக்கூடாது. நாம நிக்கிறதும் ஓரளவுக்கு அந்த மாதிரி நிக்கிறதுக்கு பள்ளிவாசல்லையாவது ஒரு சில இடங்கள்ல தூண்கள் இருக்கும், ஒரு தடுப்பு வைக்கலாம். ஹரம்ல அதெல்லாம் முடியாது. ஓரளவுக்கு நம்ம நிற்கிறது இல்ல, ஏதாவது கொஞ்சம் மக்கள் குறுக்க வராத அளவுல இடத்தை பார்த்து நாம நிற்க வேண்டியது. புரியுதா? ஆமா ஆமா, துண்டு விரிச்சுக்கலாம், அதை கண்டுக்கிட மாட்டாங்க, அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனா நமக்கு தொழும் பொழுது தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது, தடுத்து பார்க்க வேண்டியது. நான் அப்படி தடுத்திருக்கும் போது என்னைய திட்டிருக்கான், என்ன நீ தடுக்கிற அப்படின்னு இருக்கான். ஹரம்ல தொழுதுட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய அறியாத மக்கள் நீ நிறைய பேர் பாருங்க, இந்த தவாஃப்ல திறந்திருக்கணும் இல்ல, எல்லா இடத்திலையும் திறந்துகிட்டே போவாங்க. அது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறை இல்லை. நாம ஹரமுக்குள்ள என்டர் ஆன பிறகு தவாஃப் ஆரம்பிக்கும் போதுதான் இதை என்ன செய்யணும்? திறந்து விடணும். அடுத்தது இந்த தவாஃப்ல இப்படி 7 இது முடிஞ்சு சொல்ல வேண்டியது உங்களால் சொல்ல முடிந்தா அந்த குர்ஆன் வசனம், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, குர்ஆனுடைய வசனம். இல்ல, அந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன அர்த்தம்னா, இப்ராஹிம் நின்று கட்டிய இடத்தை நீ தொழமூடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் சொல்றான். அது ரசூலுல்லாஹ் சிம்பாலிக்கா சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்னு கட்டினது, அப்படி அவங்க தங்கி அந்த இடத்துல நின்னு கட்டிய அந்த இடத்துல நின்னு தொழணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அதை ரசூலுல்லாஹ் சிம்பாலிக்கா அந்த இடத்தை என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அதான் 2:125 2வது அத்தியாயம் 125வது வசனம். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. அப்படி இந்த பிளைட்ல உட்கார்ந்து இருக்கும் போது இதெல்லாம் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான், சின்ன வசனங்கள் தான். இதற்கு அடுத்து 2 ரக்காத்து தொழணும். அந்த 2 ரக்காத்துல முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். 2 ரக்காத்து தொழுது முடிச்ச பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் தண்ணீர் எடுத்து குடிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில உள்ளது. அங்க பானையா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கிண ரசூலுல்லாஹ் இருக்கும்போது கிண அந்த ஜம்சம் தண்ணீர் எங்க ஊற்று எடுக்குதோ அதுல போய் குடிப்பாங்க. இப்ப அதுக்கெல்லாம் நம்மளாம் போக முடியாது. அதனால அங்க நல்ல பெரிய, அதுக்கு என்ன சொல்றது, பீப்பாய் மாதிரி இருக்கும், நல்ல ஓரளவுக்கு தண்ணி கேன், அந்த கேன்ல நிறைய தண்ணீர்கள் வச்சிருக்காங்க. அதை குடிச்சுக்கிற வேண்டியது. கொஞ்சம் தலையிலையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க? தெளிச்சிருக்கிறாங்க. தெளிச்சு அப்படியே மேல எல்லாம் ஊத்தி இருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்த தண்ணீர்கள் வச்சிருக்காங்க, அதை குடிச்சுக்கிற வேண்டியது. கொஞ்சம் தலையிலையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க? தெளிச்சிருக்கிறாங்க. தெளிச்சு அப்படியே மேல எல்லாம் ஊத்தி இருக்கிறாங்க. சரி, இப்ப அடுத்த கிளைமாக்ஸ், தவாஃப் முடிச்சிட்டோம், உம்ராவுடைய தவாஃப் முடித்து விட்டோம். இதுக்கு பேர் எழுதி வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் தவாஃபுல் குதும். அதாவது தவாஃபுல் குதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசிட் ஆன உடனே செய்யக்கூடிய தவாஃப், அதே பேரு தான். இன்னொரு பேரு உம்ராவுடைய தவாஃப், தவாஃப் அல் குதும், விசிட் தவாஃப். அதாவது மக்காவுல வந்த உடனே ஃபர்ஸ்ட் அதுக்கு செய்யக்கூடிய காணிக்கை. இதுக்கு பேரு தான். இன்னொரு பேரு என்ன பேரு? உம்ராவுடைய தவாஃப். இதோட உம்ராவுடைய சாப்டர் ஓவர். உம்ராவுக்குள்ள இன்னொரு அமல் பாக்கி இருக்குது, அதுதான் சஃபா மர்வாவுக்கு இடையில சாயி செய்யறது. அதுக்கு பேரு என்ன பேரு?
சாய் என்றால் ஓட்டம். இப்ப என்ன செய்றீங்கன்னா, சஃபா மர்வாவுல சஃபாவுக்கு நீங்க வர்றீங்க, வந்தா அது கொஞ்சம் உயரமான இடம், ஒரு குன்று. அந்த குன்றுல ஏறின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய வசனம் 2:158 இரண்டாவது அத்தியாயம் 158வது வசனம், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி இருக்காங்க. சஃபாவுல ஏறி இந்த வசனத்தை நீங்க சொல்றீங்க, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இந்த வசனத்தை நீங்க ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஓதிக்கிட்டாலும் சரி. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, அந்த வசனத்துல என்ன துவங்குதுன்னா, இன்ன ஸஃபா வல் மர்வத, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, போயிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் முதல்ல சஃபாவை சொல்றான், சஃபாவுல இருந்தே ஓட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல இன்ன ஸஃபா வல் மர்வத, சஃபாவை தான் முதல்ல சொல்றான், அதனால சஃபாவுல இருந்து நாம் ஓட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சஃபாவுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் ஏறின உடனே நான் சொன்னேன்ல, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க், அந்த இதுல இருக்குது வலவுல் ஹம்து. ஒரு சில ரிவாயத்துகள்ல யுஹியு யுமீத்துங்கிறது இல்ல, விட்டுட்டு சொன்னாலும் பரவாயில்ல, சேர்த்து சொன்னாலும் பரவாயில்ல. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலவுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது 3 தடவை. அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா. இதுதான் திக்ருகள்னு வர்றது. இது 3 தடவை. இது 3 தடவை. இப்படி ஓதிட்டு நமக்கு தேவையானதுகளை கேட்டுக்கலாம். இப்படி ஓதும் போது நாம சஃபாவுல இருந்து காபாவை நோக்கி நிக்கணும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்படி ஓதக்கூடிய கட்டத்தில் நாம எப்படி நிக்கணும்? மக்கள் அப்படிதான் நிப்பாங்க. சஃபாவுல இருந்து எதை நோக்கி நிற்க வேண்டும்? உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு காபா, கொஞ்சம் லேசா மறைக்கும், காபாவே தெரியும். அந்த இதுல இதை 3 தடவை ஓதி விட்டு நமக்கு தேவையானவர்களை கேட்கலாம். மர்மை அதிகமாக கேட்க வேண்டியது ஆக்கிரத்துடைய நன்மை. சோனத்தை தான், நரகத்தை விட்டு இருந்து பாதுகாத்து விடு, என் புருஷனையும் சோனத்துல என்னுடைய மனைவியும் கணவன் கேட்க வேண்டியது, என்னுடைய தாய் தந்தையர்களையும், இதுதான் ரொம்ப ஆகிரத்து சம்பந்தப்பட்டது. அதே போல உலகத்துல உள்ள நன்மைகள் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் துவா கேட்டுக்கலாம். கேட்டு சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு வர வேண்டியது. மர்வாவில் மீண்டும் அது போல காபாவை நோக்கி நின்று இந்த திக்ருகள் என்னென்ன சொன்னமோ அதை பூரா அங்க சொல்லிக்கிற வேண்டியது. முதல் சஃபாவுல இருந்து சஃபாவுல இந்த இதெல்லாம் ஓதிட்டு மர்வாவுக்கு போறீங்க, மர்வாவுல இத மாதிரி சொல்றீங்க. சஃபாவுல கிளம்பி சஃபாவுல சொன்ன மாதிரியே மர்வாவுல சொல்லணும். ஆமா, மர்வாவுலையும் நீங்க அந்த காபாவை தான் பார்க்கணும், நோக்கி நிற்கணும். புரியுதா? தெரியாது, நான் உங்களுக்கு தெரியும் அந்த டைரக்ஷன் இதுதான் தெரிஞ்சிடும். புரியுதா? மர்வாவிலையும் இத மாதிரி சொல்லிவிட்டு மீண்டும் சஃபாவுக்கு வர்றீங்க. எத்தனாச்சு இது? 2. அங்கேயும் அத மாதிரி ஆரம்ப மாதிரி இந்த திக்ருகளை சொல்லிட்டு முடிச்சிட்டு மீண்டும் மர்வாவுக்கு போறீங்க. 3. அங்க இத மாதிரி சொல்றீங்க, மர்வாவை அதே மாதிரி சொல்லிவிட்டு இங்க இருந்து வர்றீங்க. 4, 5, 6, 7 முடிக்கும் போது மர்வா. இப்போ சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அல் மீலைனில் அஹ்லரைன் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. 2 பச்சை விளக்கு எரியும். 2 பச்சை விளக்கு எரியும். அதில் ஆண்கள் பெண்கள் அந்த மாதிரிலாம் வரல. ஆண்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தொங்கோட்டம் அப்படி மாதிரி கொஞ்சம் வேகமாக ஓட வேண்டும். 2 பக்கத்திலையுமே எரியும். வரும்போது அதாவது சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு போகும்போதும் மர்வாவில் இருந்து சஃபாவுக்கு போகும்போதும் அந்த 2 பச்சை லைட்டு எரியும். அந்த இடத்தில் வேகமாக துள்ளி குதித்து ஓடிக்கொள்ள வேண்டியது. இதெல்லாம் மொத்தமாக நான் சொன்ன சஃபாவும் மர்வாவில் சொன்னது எல்லாமே 2137வது ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய பெரிய ஹதீஸில் முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்குது. அதை நம்ம இந்த ஏகத்துவத்திலையும் வெளியிட்டு இருக்கிறோம் அந்த ஹதீஸை. அடுத்தது இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால
மர்வாவிற்கு வந்த பிறகு இதற்கு அடுத்து உள்ள வேலை இப்பதான் என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட வந்திருந்த மக்கள்லாம் எப்படி வந்திருந்தாங்க, ஹஜ்ஜின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அதை உடைக்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் உடைக்க சொல்றாங்க, நீங்க உம்ராவாகவே முடிச்சிருங்க, நாங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு தானே இஹ்ராம் கட்டி வந்திருக்கிறோம், நீங்க அதை முடிக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, இல்ல நான் இஃப்ஆலு மா அமர்த்துக்கும், நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க, நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிய களைய சொல்றாங்க. ஆண்கள் கொஞ்சம் போல குறைச்சு கொள்ள வேண்டியது, ஏன்னா ஹஜ்ஜு முடிச்சு வேற ஒரு இதுக்கு வேண்டியிருக்குல்ல, அதனால குறைச்சிக்கொள்ள வேண்டியது. பெண்கள் சும்மா ஒரு விரல் நுனி அளவுக்கு கத்தரித்துக் கொள்ள வேண்டியது, ரொம்ப அதிகமான இதெல்லாம் கிடையாது. அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னோம். நமக்கு என்ன இந்த முட்டையெல்லாம் போட வேண்டியிருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் லேசா கொஞ்சம் போல கத்தரித்து கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். கத்தரித்து முடித்து விட்டால் யாரு நம்ம அந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு தலை ஃபுல்லா வரணும். ஆமா, இங்க ஒரு முடிய மட்டும் எடுத்துட்டு நோண்டக்கூடாது, பாத்துக்கங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஹலால் அப்படின்ட்டாங்க. எல்லாமே ஹலாலா கேக்குறாங்க சஹாபாக்கள், என்ன ஹலால் அப்படிங்கிறீங்க, எது எது இது வரைக்கும் தடுக்கப்பட்டிருந்துச்சோ, என்ன தடுக்கப்பட்டிருந்துச்சு, உம்ராவுக்காக வேண்டி தடுக்கப்பட்டதுல ஒரு மனிதனுடைய பெரிய ஹையஸ்ட் இது தாம்பத்தியம், அது ஹலால் அப்படின்ட்டாங்க, அது ஹலால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன கேட்டா, நாம இண்டிவிஜுவலா போறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதா தெரியாது, குடும்பத்துல இருந்து குடும்பத்தோடு வரக்கூடியவங்களுக்கு நீங்க இப்போ நம்ம வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில பார்க்கலாம். அதாவது மாதவிலக்கு காலத்துல அல்லாஹ் தடை விதிச்சிருக்கிறான். அந்த கட்டத்துல தான் ஒரு மனிதனுக்கு தேட்டம் அதிக மாதிரியான தேட்டம்னா கொஞ்சம் அதிகமா ஏற்படுற மாதிரி இருக்கும், பாக்குறோம். தடுக்கப்படும் பொழுது ஷைத்தான் அதை மீறதுக்கு உண்டான ஒரு உணர்வை கொண்டு வரணும். அப்ப இத மாதிரி இங்க இந்த ஹஜ்ஜுக்கு வந்த ஆட்கள் இது மாதிரிலாம் மனசு கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்படும். அப்ப என்னன்னா, ரசூலுல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு இடைவெளி கொடுத்து, நீங்க இனிமேல் 8 வரைக்கும் பிறை 8 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, நறுமணம் பூசிக்கலாம், என்னென்ன இந்த தடுக்கப்பட்டதெல்லாம் சொன்னோம்ல, அது அத்தனையுமே ஹரம் ஏரியாவுக்குள்ள வேட்டையாடுறது கூடாது, அது எப்போதுமே உள்ளது, புரியுதா? இது அல்லாமல் என்னென்ன நமக்கு எஹ்ராமின் காரணத்தால், நல்லா புரிஞ்சுக்கங்க, எஹ்ராமின் காரணத்தினால், எஹ்ராம்ல நுழைஞ்சிட்டோம்ல, அதன் காரணத்தினால் என்னென்ன தடுக்கப்பட்டிருந்துச்சோ அதுவெல்லாம் இப்பொழுது ஹஜ்ஜுக்கு நம்ம எஹ்ராம் கட்டுற வரைக்கும் ஹலாலாக்கப்பட்டுருச்சு. இதுக்கு பேரு தான் ஹஜ்ஜ தமத்து, இதுக்கு பேரு தான் ஹஜ்ஜ தமத்து. முதல் வகை இதுதான், மார்க்கத்திலையும் சிறந்த வகை. இரண்டாவது வகை இருக்குது ஹஜ்ஜ கிரான். என்னது? ஹஜ்ஜ கிரான். ஹஜ்ஜ கிரான்னா ஹஜ்ஜி லப்பைக ஹஜ்ஜத்தன் உம்ரத்தன் அப்படின்னு சேர்த்து என்ன செய்யறது, நியத்து வைத்துக் கொள்றது, மனசுல நினைச்சு கொள்றது. அப்படி செய்தவர்கள் என்ன செய்யணும்னா, தாங்க என்ன குர்பானியை கொடுக்க போறாங்களோ, ஒட்டகத்தையோ அல்லது ஆட்டையோ கையோட கொண்டு வரோம். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம இங்க இருந்து பிளைட்ல எல்லாம் ஏற்றிட்டு போக முடியுமா? இதெல்லாம் அவர் ரசூலுல்லாஹ் நமக்கு ரொம்ப, அதாவது மில்லியன் கணக்கில் வரக்கூடிய மக்களை கருத்துல கவனிச்சுதான் இப்படி ஈஸியாக வச்சிருந்தாங்க. அதான் உடைக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹி தானே ரசூலுல்லாஹ் உடைக்க சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹி உடைச்சிருங்க. உடைச்சிட்டு யார் யார் ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நான் மட்டும் பலிபிராணியை கூப்பிட்டு வரவில்லை என்றால், கொண்டு வரவில்லை என்றால், நானும் உங்களை போன்று தமத்துவ செய்திருப்பேன். நான் கொண்டு வந்துட்டேன், அதனால என்ன செய்ய முடியாது, என்னால முடிக்க முடியாது. இப்ப இவங்களுக்குள்ள விவகாரம் என்னன்னு கேட்டா, அந்த ஹஜ்ஜ கிரான் செய்யறவங்க இவங்க இப்ப நம்மளோட சேர்ந்து என்ன செய்துக்கலாம், அந்த தவாஃபோட சேர்த்து அந்த சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடிக்கிறலாம், புரியுதா? இதற்கு அடுத்து அவங்களுக்கு அந்த தவாஃப் கடைசியா ஹஜ்ஜுக்குள்ள தவாஃப் மட்டும் செய்துட்டு இவங்க சாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிரான்ல உள்ளவங்களுக்கு மட்டும், கிரான்ல உள்ளவங்களுக்கு மட்டும் என்ன, சஃபா மர்வாவுல சாய் செய்ய வேண்டியதில்லை, தவாஃப் மட்டும் செய்தால் போதும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஹஜ்ஜ தமத்து செய்றவங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு தவாஃப் செய்வோமே, அந்த தவாஃபில் என்ன செய்ய வேண்டும், சஃபா மர்வாவுல சாயும் செய்யணும். இது ஹஜ்ஜ கிரான்.
இன்னொன்னு இருக்குது ஹஜ்ஜ இஃப்ராது. ஹஜ்ஜ இஃப்ராது அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து என்னன்னா ஹஜ் மட்டும் தான் செய்யறது அப்படின்னு நினைக்கிறேன், உம்ரா கிடையாது. இவங்க வந்து பலிபிராணியை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, பலிபிராணிய கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சிறந்தது எதுன்னு பார்த்துக்கிட்டோம், தமத்து. இப்போ தமத்து செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து வசதி இல்லை குர்பானி கொடுக்கறதுக்கு. இப்போ நீங்க எல்லாம் போறீங்களே, உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு டோக்கன் ஒன்று கொடுத்துருவாங்க, நீங்க வாங்கிட்டமாக்கும் அவங்க எந்த டயத்துல அறுக்கணுமோ அந்த டயத்துல அறுத்துருவாங்க. நமக்கு அதுதான் வசதி, புரியுதா? உங்களுக்கு சக்தி இருந்தால் போய் அறுத்துக் கொள்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை, அப்படி செய்துக்கலாம். இப்போ தமத்து வந்து செய்யற ஆட்களுக்கு பலிபிராணி கொடுக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா ஃபமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 2:196 ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. அவங்க வந்து என்ன செய்யணும், குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த தமத்து செய்யறவங்க வந்து கண்டிப்பா குர்பானி கொடுத்து ஆகணும். அப்படி முடியல அப்படின்னா அங்க வச்சு 3 நாள் நோன்பு பிடிக்கணும், ஊர்ல வந்து 7 நாள் நோன்பு பிடிக்கணும். எது கொடுக்கலன்னா குர்பானி கொடுக்கலானா, புரியுதா? தில்க அஷரத்துன் காமிலா, முழுமையாக 10 அப்படின்னு சொல்றான். தில்க அஷரத்துன் காமிலா, அங்க வச்சு 3 பிடிக்கணும், ஊர்ல வச்சு 7 பிடிக்கணும். யாருக்கு உள்ளவர்களுக்கு? குர்பானி கொடுக்காதவர்களுக்கு. ஏன் ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு இதை வலியுறுத்துறாங்கன்னா மனுஷனுடைய இயல்பை கவனிச்சுதான். அப்படியே தொடர்ந்து இப்ப இந்த குர்ஆன்ல உள்ளவங்க இருக்காங்களே, இவங்க மினாவுல போய் கல்லெறுற வரைக்கும் இஹ்ராம்லயே இருக்கணும். அது எவ்வளவு பெரிய சிரமம்னு பாருங்க, ரொம்ப சிரமம் அது. அப்ப அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்துட்டாங்க, இந்த ஹஜ்ஜை வந்து நீங்க வந்து உங்களுடைய இதை வந்து நீங்க என்ஜாய் பண்ணிக்கங்க. அதாவது என்னன்னா சுகம் அனுபவிக்கிறதுக்கு தான் தமத்துவனாவே வந்து என்ன, சுகமாக இருத்தல், கொஞ்சம் ராகத்தாக இருத்தல், அவகாசத்தை எடுத்துக் கொள்ளுதல், அதுக்கு பேரே தமத்துவம் அப்படிங்கிறது. இதுல ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருந்துகிட்டு இருக்குது, பெண்கள் அவங்களுக்கு இந்த மாதவிலக்கு ஏற்பட்டால் என்ன அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து நான் இப்போ விளக்கிட்டா இந்த தவாஃபுல் இஃபாதா அதை சொல்லும்போது கொஞ்சம் குழப்பம். இந்த கடைசியில நான் வரும்போது நினைவில் நான் மறந்துட்டாலும் நினைவுபடுத்திங்க சொல்லியாரன், ஏன்னா மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இப்போ எல்லா விதமான ஹலாலும் எல்லாமே உங்களுக்கு ஹலாயலாய் போகுது. இப்போ கிளைமாக்ஸ், அடுத்த கிளைமாக்ஸ் 8. இப்போ நீங்க வந்து உம்ராவுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா இஹ்ராம். உம்ராவுல கவனிக்க வேண்டியது ஒன்று இஹ்ராம், அடுத்தது வந்து அடுத்த கட்டம் வந்து தவாஃப், சஃபா மர்வாவுல சஅய் செய்றோம், அதற்கு அடுத்து என்ன செய்றோம், முடிய கத்தரிக்கிறோம், முடிஞ்சு. முட்டை அடிக்கிறது ஹஜ்ஜில, உம்ராவிலையும். அதாவது ஹஜ்ஜி இல்லாமல் போனா நம்ம வந்து என்ன செய்துக்கிற வேண்டியது, முட்டை அடிச்சுக்கிற வேண்டியது. அடுத்த கட்டம் வந்து இதை விட வந்து உயர்ந்தது ஒண்ணு இருக்குல்ல, இப்போ அதுக்கு நம்ம இப்போ அது போட்டு மண்டை போட்டு பரண்ட முடியாது, அதனால கொஞ்சம் வந்து என்ன செய்ய வேண்டியது, விட்டுக்கிற வேண்டியது. 8வது நாள் இருக்க யௌமு தர்வியான்னு பேரு. தர்வியா அப்படின்னு கேட்டா நல்ல வந்து தாகத்தை தீர்க்கிற மாதிரி இந்த ஒட்டகத்துக்குலாம் நல்ல தண்ணீர் போட்டு இங்க இருந்து அதுக்கடுத்து மினாவுக்கு போகணும் இல்ல, அதனால இப்ப நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிறோம். அப்போ என்ன செய்தாங்க, அந்த ஒட்டகத்துக்கு நல்ல தீனி இனி எல்லாம் கொடுத்து அடுத்து மினாவுக்கு போறதுக்கு உண்டான ஏற்பாடு, புரியுதா? 8வது நாள் சுபுகு மக்காவில். அன்றைக்கு நாம என்ன செய்யறோம், இப்பதான் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுறோம், உம்ராவை முடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம், இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஹஜ்ஜுக்கு இப்பதான் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுறது ஊர்ல இருந்து கிடையாது, லெப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொல்லி புறப்படுறோம். அதோட போய் நம்ம வந்து உம்ராவை முடிச்சாரோம். இதுக்கு அடுத்து 8வது நாள் நம்ம கட்டுறது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹஜ், ஃபுல்லா வந்து எதற்காக வேண்டிதான். இதுல உம்ரா கிடையாது, உம்ராவை முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டும் பொழுதும் அதே மாதிரியே, இத மாதிரி ஏற்கனவே வந்து என்னென்ன நம்ம உம்ராவுல செய்தோமோ அந்தந்த காரியங்கள்லாம் இஹ்ராமின் போது நாம செய்துக்கிற வேண்டியது, செய்யக்கூடிய காரியங்களும் அதுதான், தடைகளும் அதுதான். இஹ்ராமுக்கு பின்னால என்னென்ன கூடாதுன்னு பார்த்தோமோ அதெல்லாம். இப்போ என்ன செய்யறோம்னா, இப்போ இஹ்ராமுக்கு இது பண்ணி தல்பியாவை ஆரம்பிச்சிட வேண்டியது, தல்பியாவை ஆரம்பிச்சிட வேண்டியது. இந்த தல்பியாவை நம்ம எங்க முடிக்கணும், ஜம்ராவுல போய் கல் எறியும் போது தான் முடிக்கணும், கல் எறியக்கூடிய இடத்துல வரைக்கும் முடிக்கணும். இப்போ நாம எங்க தங்கி இருக்கோமோ அங்கிருந்து கிளம்பி நேராக எங்கு செல்கின்றோம் என்றால் மினாவிற்கு செல்கின்றோம். அன்றைய தினம் 8வது நாள் நாம வந்து இது மாதிரி இந்த ஒதுவுக்குள்ள அந்த தொழுகை அப்படி தொழுதுக்கறலாம், புரியுதா? ஏங்க வந்து சொன்னா லொஹர் வரைக்கும் உட்கார்ந்துடக்கூடாது. லொஹரி எங்க தொழணும், மினாவுல தொழணும்.
மினாவுல தொழும் பொழுது நாம தொழ வேண்டியது இப்ப தான் அங்க வந்து லொஹரு 2 ரக்காத், அசர் வரைக்கும் டைம் இருக்குது. வழக்கமான ஒரு 3 மணி நேரம் இருக்கும்ல, 2.5 மணி நேரம். அதற்கு அடுத்து அசரு 2 ரக்காத், மக்ரிப் எத்தனை ரக்காத்து? 3 ரக்காத். அதை எப்போதும் குறைக்க முடியாது, புரியுதா? மக்ரிப் விட்டு ஒரு சின்ன ஒரு கேப், ஒரு 1 மணி நேரம் வழக்கமா இருக்குல்ல, இதே மாதிரியே. ஆனால் எப்படி தொழ வேண்டும்? குறைத்து தொழ வேண்டும், புரியுதா? இங்கிருந்து ஹனஃபி மதகாரங்க கூட்டி போய் 4 தான் தொழ சொல்லுவாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்துக்கு பெரிய மாற்றம். அது நபி வழியில் ஹஜ்ஜுங்கிறது அதுக்கு தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஊர்ல உள்ள மக்களையே சொல்றாங்க குறைச்சி தொழுவுங்க அப்படிங்கிறாங்க. எங்களை பின்பற்றி தொழுவுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலே இவங்க என்ன செய்திருக்கிறாங்க? வந்து எல்லாரும் 4 தான் தொழணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. கிடையாது. இது எந்த அடிப்படையில்? நமக்கு பயணம்ங்கிற அடிப்படையில் இது வந்துருது. ரசூலுல்லாஹ் அதை செய்ய சொல்றாங்க. அப்போ இங்கு வந்து ஒன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் இதை அங்கே விளக்கிக்கிறேன். இங்க வந்து தனித்தனியாகவே தொழ வேண்டும். இங்க எப்படி தொழணும்? லொஹரு தனியாக, ஒரு தொழுகை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து தொழுவுறதுன்னு இருக்கு, அது கிடையாது. ஆமா, ஜம்மு ஆக தொழக்கூடாது. அந்த ஜம்மு வந்து நான் எங்க அதுக்கு அடுத்து விளக்குறேன், அந்த இடத்துல சொல்லும் போது அது பொருத்தமா இருக்கும். இங்கு நாம தொழ வேண்டியது லொஹரு 2.5 மணி நேரம் கேப்பு, அசரு, அதுக்கடுத்து அதுல இருந்து மக்ரிபுக்கு இங்க யூசுவலா என்ன டைம் இருக்கும் அது மாதிரி இங்க அசர் எத்தனை ரக்காத் தொழணும்? 2 ரக்காத்து. அது போல மக்ரிபு 3 ரக்காத்து, கேப்பு ஒரு 1 மணி நேரம். ஆமா, கசராகத்தான் தொழ வேண்டும் மினாவுல, புரியுதா? நஃபிலோ சுன்னத்தோ எதுவுமே கிடையாது. அதிக பிரசங்கித்தனமா நான் வித்ரு தொழ போறேன், அதை தொழ போறேன், இதை தொழ போறேன்லாம் எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க வந்து வேற எதுவுமே வந்து என்ன செய்யல, தொழல. இதுவரைக்கும் பார்த்தது 8வது நாள். 8வது நாள் வந்து அன்றைய மக்ரிப் தினத்தோட முடிஞ்சு போயிருது. அடுத்த நாள் 9வது நாள் அங்க தங்குறது. எங்க தங்குறோம்? 9 நாள் இரவு எங்க தங்குறோம்? மினாவுல தங்குறோம். ஆமா, 5 வக்து அங்கேயே முடிஞ்சிருது. 5 வக்து, அதாவது 8வது நாளுடைய சுபுஹு மக்காவுல, 9 நாளுடைய சுபுஹு எங்க? மினாவுல. அதாவது 8வது நாளுடைய சுபுஹு மக்காவுல, 9 நாளுடைய சுபுஹு எங்க? மினாவுல. இப்போ இதற்கு அடுத்து 9வது நாள் சூரியன் உதித்த பிறகு, என்னது? ஆமா, ஃபஜ்ர் தொழுதுட்டு சூரியன் உதித்த பிறகு ரசூலுல்லாஹ் அரஃபாவுக்கு போறாங்க. 9வது நாள் அன்று மினாவில் சுபுஹு தொழுது விட்டு லொஹர் எங்க தொழணும்? அரஃபாவுல தொழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, நமீரா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. இங்கிருந்து போய் அங்க அரஃபாவுல தங்கணும். நமீரா அப்படிங்கிற ஒரு மஸ்ஜித் ஒண்ணு இருக்குது. ஆனால் அந்த நமீராங்கிறது அரஃபாவுடைய எல்லைகளுக்குள்ள வரல. அது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்ல வருது. அதான் அது அந்த அரஃபாவுடைய எல்லை பகுதியில் அது அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம அங்க போய் தங்க வேண்டியதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அரஃபா எல்லா இடத்துலயுமே தங்கலாம். அரஃபாவுல ஒரு மஞ்ச போர்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க, அந்த எல்லையை தாண்டி போய் தங்கக்கூடாது. ஏனென்றால் அந்த எல்லையை போய் தாண்டி தங்கணும்னு வைங்க, அரஃபா நமக்கு கிடைச்சதாக ஆகாது. இது நிறைய பாமர மக்கள் இதை விளங்காம அந்த அரஃபாவை வந்து அந்த தினத்தை நாசமாக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆமா ஆமா, அரஃபாவில் தங்கவில்லை என்றால் ஹஜ்ஜே இல்ல. இல்ல, நமீரா வந்து நமீராங்கிற இடம் வந்து அரஃபாவுடைய எல்லைக்கு வரல. சரி, இப்போ அந்த அரஃபாவுல வந்து லொஹரும் அசரும், லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழ வேண்டும். தொழுகையில 2 விதம் இருக்குது. இப்ப நாம பயணத்துல வந்திருக்கிறோம். நாம அங்கிருந்து, நான் நெல்லையில இருந்து வந்திருக்கேன்னு வைங்க. இப்ப எனக்கு என்ன சலுகை இருக்குதுன்னா, அதாவது நான் அங்கிருந்து வந்துட்டு இப்ப நான் இப்ப எப்படி தொழுதுன்னா, இன்றைக்கு லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதுட்டேன். என்ன செய்தேன்? இன்றைக்கு நான் இப்போ எப்படி தொழுதுருக்கேன்னா, லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது விட்டேன். இதற்கு பேர் ஜம்ம தக்தீம், அதாவது முந்தியே சேர்த்து தொழுதல். வழக்கத்தை இன்றைக்கு நான் இப்போ எப்படி தொழுதுருக்கேன்னா, லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது விட்டேன். இதற்கு பேர் ஜம்ம தக்தீம், அதாவது முந்தியே சேர்த்து தொழுதல். வழக்கம் அதுதான். ஜம்ம தக்தீம் என்றால்
முந்தியே சேர்த்து தொழுதல். இப்ப நான் வந்து அசர வந்து அட்வான்ஸ் பண்ணி இப்ப லொஹர்ல தொழுதுட்டேன். இதே தொழுகையை நான் வந்து எப்படி தொழுவேன்னா, இந்த லொஹரை போஸ்ட் போன் பண்ணி அசரோடு சேர்த்து அசர் நேரத்தில் தொழலாம். இதுக்கு பேரு ஜம்ம தஅkhir. இதுக்கு பேர் வந்து என்ன? பிற்படுத்தி தொழுதல், பிற்படுத்தி சேர்த்து தொழுதல். முற்படுத்தி சேர்த்து தொழுதலுக்கு பேரு ஜம்ம தக்தீம், பிற்படுத்தி சேர்த்து தொழுவதற்கு பேரு ஜம்ம தஅkhir. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்காங்கன்னா, அரஃபாவுல முற்படுத்தி தொழுதிருக்கிறார்கள், ஜம்ம தக்தீம். ஏன் இப்படி செய்திருக்காங்கன்னா, அரஃபாவுல உள்ள ஹையஸ்ட் கிளைமாக்ஸே வந்து துவா தான். அந்த துவாவுல ஈடுபடுறதுக்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹ் இவ்வளவு டைம் கொடுக்குறாங்க. உட்கார்ந்து குசலம் விசாரிக்கிறதுக்கு எப்போ வந்தீங்க, என்ன செய்தி, அவங்க பிளைட் எத்தனை மணிக்கு இறங்குச்சு, எத்தனை மணிக்கு இறங்கினா நமக்கு என்னங்கிற, அங்க வந்து உள்ள வந்து இஸ்திக்ஃபாரு என்னென்ன இருக்குதோ அது பூரா வந்து நாம அன்றைய தினத்துல அந்த துவாக்கள் நம்முடைய சொந்த இது ஆகிரத்து சம்பந்தப்பட்டதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது எல்லாமே அங்க செய்ய வேண்டியது. புரியுதா? இதுல வந்து ஒரு அதானு, 2 இகாமத். இந்த தொழுகையில இந்த 2க்கு மத்தியில ரசூலுல்லாஹ் எதுவும் தொழவில்லை. சஹாபாக்கள் ரொம்ப கவனிச்சு சொல்லுவாங்க, எது தொழலையோ அதை தொழலன்றுவாங்க. ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இந்த அங்க இருந்து போது அந்த அதிக பிரசங்கித்தனம், கண்டதும் போய் அங்க போய் தொழுதுட்டு இருக்க, கண்டதுன்னா அந்த நஃபில அது இதெல்லாம் கிடையாதுன்னா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ் நம்மளை விட நன்மையில எல்லாத்திலும் முந்தியவங்க தானே, அவங்க ஏன் இதை செய்யறாங்க? அப்போ இங்கிருந்து போகக்கூடிய வழி எங்க ரசூலுல்லாஹ் செய்யலையோ அதை செய்யாம இருக்கிறது தான் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் பிடித்தமானது. அதை புரிஞ்சுக்கிறோம். செய்யறதுதான் நமக்கு ரொம்ப இப்படி கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல அதனால கூட இதையும் வாங்கிட்டு, கூடையாவது கருவாடாவது, உன்னை யாரா இதை வாங்கினாங்க அப்படி வாங்க வாங்க சொன்னது அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அத மாதிரிதான் எதை செய்ய சொல்லிருக்காங்களோ அதை செய்திட வேண்டியது. அங்க வந்து இமாம் பயான் பண்றது அதெல்லாம் இருக்குது, அது இமாமுக்குரிய விஷயம். புரியுதா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜுங்கிறதே அரஃபா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரஃபாவுல எல்லா பகுதியும் வந்து என்னதான், அரஃபாவுல எல்லா பகுதியுமே அந்த எல்லை கோடு போட்டிருக்க, அது எல்லாமே வந்து அரஃபா தான். இந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறது வந்து கிடையாது. ஏன்னா நம்ம அங்க அரஃபா நாள்ல என்ன செய்வோம், 9வது நாள் நோன்பு பிடிப்போம் இல்ல, அது நோன்பு கிடையாது. ஏன் கேட்டா, அதாவது ரசூலுல்லாஹ் பெண்கள் கூட போயிருந்தாங்களா ஹஜ் செய்திருக்கும் போது, அரஃபா நாள்ல அவங்க நோன்பு பிடிச்சிருக்காங்களா பிடிக்கலையான்னு ஒரு பெண்ணு கேட்க நினைக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் வந்து மக்களோடயே சூழ்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப அந்த பெண்ணு செய்த யோசனையை பாருங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கப்புல பாலை கொடுத்து ரசூலுல்லாஹ்வை குடிக்க சொல்றாங்க. என்னன்னு ரிசல்ட் தெரிஞ்சிடும்ல. ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சஹாபாக்கள் கேட்டது ரொம்ப குறைச்ச, கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு தடை இருந்திருக்கு. ஏன்னா கேட்டு கேட்டு புதுசா உருவாக்கிட கூடாது இல்ல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, உம்முல் ஃபضல் பின்த், அவங்க உம்மு ஃபضல் தான் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கிண்ணத்துல பாலை கொடுக்கறாங்க. இந்த அரஃபாவுல சாயந்தர நேரம் ரசூலுல்லாஹ் அதை எது குடிச்சுக்கிட்டாங்க. அப்ப புரிஞ்சிருச்சு நோன்பு இல்ல. அப்ப அரஃபா தினத்தில் என்ன கிடையாது, நோன்பு கிடையாது. இந்த செய்தி புகார்ல 5618வது ஹதீஸாக. இப்ப இந்த அரஃபாவுல தக்பீர் சொல்லி கொண்டோம், என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இந்த திக்ர்கள் என்னென்ன இருக்கிற செய்து. ஏன்னா அல்லாஹ் வந்து மலக்குகளை கூப்பிடுறானா, கூப்பிட்டு, ஏன்னா அரஃபாவுல வந்து எல்லா மக்களும் வந்துருவாங்களா, ஆண்டி அரசன். இப்ப அல்லாஹ் தன்னுடைய மலக்குகளை ஸ்பெஷலா ஒரு கூட்டத்தை கூட்டி, என்ன அந்த ஆட்கள்லாம் வந்திருக்காங்களா, எதுக்குப்பா வந்திருக்காங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லாம் வந்து உன்னை வந்து வணங்குறதுக்காக வேண்டியும் அப்படியே அல்லாஹ் பெருமைப்படுறானா, பாரு என்னுடைய அடியாரெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க பாரு. நான் அப்போ உந்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்கள், பரட்டை தலையினராகவும் மண் புழுதி படிந்தும். நம்ம அப்படிதான் ஆயிடுவோம், கசகசன்னு ஆறி, என்ன அவ்வளவு டஸ்ட். நீங்க அரஃபா அல்லாத காலத்திற்கு வந்து பார்த்துக்கலாம், ஒன்னும் கிடையாது, ஒரு சக்கையும் கிடையாதுங்க அரஃபாவுல. அப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னா, இதுக்குன்னே அந்த மக்களை வந்து கூட்டி அங்க வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நிறுத்திருக்கிறான், ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்ப அந்த அரஃபாவுல என்னுடைய அடியார்கள் என்ன செய்யறாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு, அன்றைய தினத்துல வந்து சாயந்தர நேரம் என்ன செய்யணும்னா, இந்த ஜபலுர் ரஹ்மா அப்படின்னு இருக்கு, அங்க வந்து ஜபலுர் ரஹ்மத், அதாவது ரஹ்மத்துடைய மலையின் பேர், அதுல அதை நோக்கி நிற்க கூடாது, கிபிலாவை நோக்கி நின்று நீண்ட நேரம் துவா செய்யும். சாயந்தர நேரம் வந்து சூரியன் மறைகின்ற வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல நின்று துவா செய்றாங்க. எந்த அளவுக்குன்னா, கை அப்படியே உயர்த்தி வச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வந்து உயர்த்தி வச்சிருக்கிறாங்க.
அந்த வாகனம் லேசா அப்படி அதனால கை சாஞ்சிருது, அந்த கயிறு வச்சிருப்பாங்கல்ல, அதனால ஒரு கையை வந்து அப்படி வச்சுக்கிட்டு இன்னொரு கையினால அதை பிடிச்சி எடுக்கிறாங்க. அப்ப அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி, ஏன்னா அரஃபாவுடைய அந்த கடைசி பகுதி எண்டு வருது இல்ல, பெரும் பாக்கியம் இல்ல, அந்த பாக்கியத்தை அடைகிறதுக்காக வேண்டி, அதனால அந்த நாளை வேஸ்ட் ஆக்கிட கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த இடத்துல நின்று அப்படியே கையேந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல அந்த ஜபல் ரஹ்மத்துல்லாஹ் போய் ஏறி நிப்பானுவோம். பைத்தியக்காரத்தனம் அது. நின்னு துவா செய்யடானா அது ரொம்ப ஈஸியான விஷயம். இவன் அங்க மலையில ஏறிக்கிட்டு இருப்பான். அதுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீண்ட நேரம் அந்த இடத்தில் நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறாங்க. அதான் கிப்லாவை முன்னோக்கி, காபாவை முன்னோக்கி நிற்க வேண்டும். இந்த ஜபல் ரஹ்மத்துக்கு இல்ல அதனுடைய அடிவாரத்தில் நின்று துவா செய்யும் பொழுது அதுக்கு மேலேயோ இதெல்லாம் ஏறுறதுலாம் கிடையாது. நீண்ட நேரம் என்ன செய்யணும்னா துவா செய்யணும். அதற்கு அடுத்து சூரியன் மறைந்ததும் அடுத்த இதுக்கு போறோம். சூரியன் மறைந்தவுடன் முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும், அமைதியாக செல்ல வேண்டும், அமைதியாக செல்ல வேண்டும். அமைதியாக சென்று முஸ்தலிஃபாவில் செய்ய வேண்டிய வணக்கம் மக்ரிபையும் இஷாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைத்து சேர்த்து தொழுகின்றார்கள். எப்படி தொழுகிறாங்க? மக்ரிபு 3 ரக்காத்து, இஷா 2 ரக்காத். புரியுதா? தொழுதுட்டு அந்த 2க்கு மத்தியிலும் எதுவும் தொழவில்லை. இல்ல எந்த தொழுகைக்குமே கலா கிடையாது, நம்ம வழக்கத்தில் அப்படி சொல்லிக்கிட்டோம். மக்ரிபு தொழுகிறாங்க 3 ரக்காத்து, அதற்கு அடுத்து 2க்கு மத்தியில இடைவெளி இல்லாமல், ஆமா முஸ்தலிஃபா போய், முஸ்தலிஃபாவில் தான் சொல்றேன். இப்போ அரஃபாவில் இருந்து 10வது நாள் நைட்டு நாம எங்க போயிட்டோம்? முஸ்தலிஃபாவுக்கு போய்விட்டோம். எது? இரவுனுடைய அடிப்படையில், இஸ்லாமிய மார்க்கத்தில் இரவுனுடைய அடிப்படை வந்து ஆங்கில இதில் இல்ல, 10வது நாள், அதாவது பெருநாள் நைட்டு. நமக்கு மற்ற மக்களுக்கு பெருநாள் நைட்டு. சூரியன் மறைந்தவுடன் ரசூலுல்லாஹ் எங்க போயிட்டாங்க? முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டாங்க. நீங்க இதுல புரிஞ்சுக்கிறோம், ஒரு பகலு எங்க மினாவுல, ஒரு பகலு அரஃபாவுல, ஒரு பகலு ஒரு இரவு மினாவுல, ஒரு பகல் வந்து அரஃபாவுல, ஒரு இரவு முஸ்தலிஃபாவுல. இரவு தங்கிறது தான் முஸ்தலிஃபாவுல. முஸ்தலிஃபாவுல இருந்து என்ன செய்றாங்க? இரவு தங்குறாங்க. ஆமாம், அதாவது அங்க போய் என்ன செய்றாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜம்மு தாஹிர் இஷாவோடு சேர்த்து மக்ரிப தொழுகிறாங்க. ஏன்னா இங்கிருந்து போன மக்ரிப் சூரியன் முடிஞ்சவன வந்துரும் இல்ல, ஆமா, போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். அதனால வந்து என்ன செய்றாங்க? மக்ரிப வந்து இஷாவுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அடுத்தது சுபு வரைக்கும் ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுது கடமையானது அவங்களுக்கு, அவங்க அதெல்லாம் தொழல. எது தஹஜ்ஜுதுலாம் கிடையாது, அதான் சொல்றேன்ல, இல்லங்கிற இடத்துல இல்லன்னு தான் எடுத்துக்கிறோம். சும்ம யனாமு ஹத்தல் ஃபஜ்ர், சுபுஹு வரைக்கும், சுபுஹு உதயமான உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹு தொழுகிறாங்க. புரியுதா? இது வந்து எல்லாருக்குமே வந்து சுபுஹு எங்க தான் தொழ வேண்டும்? முஸ்தலிஃபால மொத்தம் எத்தனை தொழுகை? 3 தொழுகை. மக்ரிபு, இஷா, ஃபஜ்ர், சுபுஹு. இப்போ இந்த சுபுஹு நேரத்துல மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, சுபுஹு நேரத்துக்கு முந்தி சில பெண்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கறாங்க மினாவுல போய் கல்லறியறது. கொஞ்சம் உடல் பருமனானவங்க, முடியாதவங்க, ஏன்னா மினாவுல வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? முன்னக்கூடியே அனுப்பி விடுறாங்க. இப்போ முஸ்தலிஃபாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷாருல் ஹராம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. சுபுஹு தொழுதுட்டு எங்க வர்றாங்க? மஷாருல் ஹராம்ங்கிறதுக்கு வர்றாங்க. இந்த மஷாருல் ஹராம பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதாவது ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத், அரஃபாத்தில் இருந்து நீங்கள் கிளம்பி வந்தால் ஃபதுக்குருல்லாஹ இந்தல் மஷாரில் ஹராம், மஷாருல் ஹராம்ங்கிற இடத்தில் நின்று நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ்வை நினையுங்கள் அப்படின்னு சொல்றான். இது சூரத்து பக்ராவுல 2வது அத்தியாயத்தில் 198வது வசனம். அவங்க வந்து இந்த காலை நல்ல அந்த கற்கள் வெளுக்கிற வரைக்கும் நிப்பாங்களாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுபு தொழுதுட்டு எப்படி நிப்பாங்களாம்? கற்கள் இப்போ நல்ல வெளுக்கிற வரைக்கும், அடிவானம் நல்ல வெளுக்கிற வரைக்கும் எங்க தான் நிப்பாங்க?
மஷாருல் ஹராம்ல தான் நிப்பாங்க. மஷாருல் ஹராம்ல நிப்பாங்க. மஷாருல் ஹராம்ல நின்று துவா செய்து விட்டு அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அங்கிருந்து இப்ப எங்க கிளம்பி வர்றாங்கன்னா, இது எத்தனாவது நாள்? 10வது நாள் மினாவுக்கு வர்றாங்க. மினாவிற்கு வர்றாங்க. மினாவுல வந்து ரசூலுல்லாஹ் மினாவிற்கு வந்து ஜம்ரத்துல் அக்பா, நீங்க அங்கிருந்து வரும் பொழுது கடைசி ஜம்ரானா கல் எறியக்கூடிய இடம். மக்காவில இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட். புரியுதா என்ன சொல்றேன்னு விளங்குதா? மினாவுல இருந்து நீங்க எங்க வருவீங்க இப்போ? அதாவது முஸ்தலிஃபாவுல இருந்து மினாவுக்கு வர்றீங்கல்ல, மினாவுக்கு வரும் பொழுது கடைசி. முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவிற்கு நீங்கள் வரும்பொழுது ஜம்ரத்துல் அக்பா கடைசி. மக்காவில இருந்து வரும்போது எது ஃபர்ஸ்ட் ஆயிடும்? இந்த ஜம்ரத்துல் அக்பாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆயிடும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? முஸ்தலிஃபாவில் இருந்து நேராக வந்து அங்கிருந்து மினாவிலேயே கடைசியாக இருக்கக்கூடிய ஜம்ரத்துல் அக்பாவிற்கு வர்றாங்க. சூரியன், அதாவது அங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜம்ராவை முன்னோக்கி, மக்கா வந்து அவர்களுக்கு இடதுபுறம் வந்துவிட வேண்டும். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. மக்கா அவர்களுக்கு இடதுபுறமாக வந்து விட வேண்டும், மினா அவர்களுக்கு வலதுபுறமாக வர வேண்டும். சுன்னத்து. மினா அவர்களுக்கு வலதுபுறமாக வந்து 7 கற்களை எறிகிறாங்க. அந்த 7 கற்களையும் போடுறாங்கல்ல, பயங்கரமானது செருப்பு, அது இது இப்படின்னு சொல்லி எது தூக்கி எறியன்னு ஒரு கணக்கு வழக்கு இல்லை. அந்த மாதிரிலாம் கிடையாது. கொண்டக்கடலை விட ஓரளவுக்கு சுமாரான சின்ன கல் தான். அதை தூக்கி எறிகிறாங்க. ஒவ்வொரு கல் எறியும் போதும் தக்பீர் சொல்றது. இது வரைக்கும் தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இங்கதான் தல்பியா முடியுது. இங்கதான் என்ன முடியுது? தல்பியா முடிந்து விடுகின்றது. அந்த கடைசி கல்லோட தல்பியா முடிந்து விட்டது. இப்போ ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, அங்கிருந்து முன்னக்கூடி வந்த ஆட்களும் சூரியன் உதித்த பிறகுதான் கல் எறியணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் புகார்ல 1679 வருது, பெண்களுக்கு அனுமதி கொடுத்ததனுடைய அடிப்படையில் அவங்க வந்து சுபுவுக்கு முந்தைய கல்லெறிஞ்சாராங்க. சுபுவுக்கு முந்தைய கல்லெறிந்து விடுகின்றார்கள். இப்போ இந்த கல் எறிஞ்சு முடிஞ்சிட்டோம்ல, முடிஞ்சிட்டா ஒரு 75% விடுதலை கிடைத்து விடுகின்றது எஹ்ராம்ல இருந்து. எப்படின்னா, தாம்பத்தியத்தை தவிர்த்து மீது எல்லாமே கூடும். தடுக்கப்பட்டவைகள்ல தாம்பத்தியத்தை தவிர்த்து மீது எல்லாமே கூடும். அதாவது என்ன செய்துக்கலாம்? நறுமணம் பூசிக்கலாம், மற்றது என்னென்ன இருக்குதோ அது பூரா கூடும். இப்போ இதற்கு அடுத்து செய்ய வேண்டிய காரியம் அறுத்து பலியிடுதல். இதற்கு அடுத்து என்னது? அறுத்து கல்லெறிஞ்சதுக்கு பிறகு அறுத்து பலியிடுதல். அதற்கு அடுத்து என்னன்னு கேட்டா தலைமுடிய மலிக்கிறது. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப இந்த குர்பானி சட்டம் இருக்குல்ல, நான் அதுல ரொம்ப உள்ள போகல, டைம் ஆயிருச்சு. என்னன்னு கேட்டா, அப்படி யாரும் இந்த குர்பானி அங்கேயே பலிப்பொருட்களை வாங்கி இது பண்றதா இருந்தா, இந்த குர்பானிக்குள்ள சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியது. அதாவது அந்த மாடுகள் அறுக்கும் போது அல்லாஹ் அக்பர்னு சொல்றது, குறை இல்லாத, அதாவது நுண்டி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்காம நல்ல குறையை விட்டு நீங்கியது அந்த மாதிரியான பிராணிகளை வாங்கி அறுக்கணும். இப்போ இதை முடித்து விட்டு இதை வந்து ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறது, இந்த சம்பந்தமெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இதற்கு அடுத்து செய்ய வேண்டியது தலைமுடியை இறக்கிறது. தலைமுடியை இறக்கும் பொழுது அங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் தலையை மலிப்பவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக. அதாவது மொட்டை அடிக்கிறவங்களுக்கு. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, தலையை மொட்டை அடித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அருள் செய்யறாங்க. பக்கத்தில் உள்ள ஆளு குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் சேர்த்துக்கங்களா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. அதற்கடுத்து 3வது இப்படி சொல்லும் போது அப்பந்தான் குறைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ அருள் செய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா ரொம்ப கூடுன தரஜா எதுக்கு? ஆமா, புரியுதா? தலைய மலிக்கிறது. தலையை மலிக்கும் பொழுது அங்க போய் உட்கார்ந்து நாவிதர்கிட்ட வலது பக்கத்துல, நமக்கு வலது பக்கம், அவருக்கு வலது பக்கம் பார்க்க கூடாது. யாருக்கு வலது பக்கம்? நாவிதர் தன்னுடைய வலது பக்கம் பார்க்க கூடாது. நமக்குள்ள வலது பக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? பார்த்து அதை எடுக்க வேண்டியது. நான் ஒவ்வொன்றுக்காக ஹதீஸ் சொல்லிட்டு போறதுக்கு டைம் இல்ல, முடிஞ்சு. அதுக்கு அடுத்து பெண்கள் என்ன செய்துக்கிற வேண்டியது?
சும்மா ஒரு சின்ன கொஞ்சம் போல அளவு எடுத்துக்கிற வேண்டியது. இப்போ இதற்கு அடுத்து இப்பதான் மக்காவிற்கு வர வேண்டும். இதை முடிச்சிட்டு அன்றைய தினத்திலேயே 10வது அன்றைக்கே எங்க வரணும்? மக்காவிற்கு வந்துட்டா ரொம்ப ஈஸியா போயிடும். ஆனா கூட்டம் அதிகமா இருக்கும். மக்காவிற்கு ஹஜ்ஜுக்குள்ள தவாஃப் இப்பதான் சேரும். இந்த தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் இஃபாலா. தவாஃபுல் இஃபாலா, தவாஃபு ஜியாரா, இதுக்கு பேரு தவாஃபுல் இஃபாலா. இன்னொரு பேரு தவாஃபு ஜியாரா. புரியுதா? இந்த தவாஃப்ல என்ன கிடையாது? அந்த முதல்ல 3 தடவை ஓடுவோமே அது கிடையாது. அடுத்து இந்த இதெல்லாம் கிடையாது. ஆமா, அந்த இது திறந்து விடுறது இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இதுல நீங்க புரிஞ்சுக்கிறணும், இது சட்டையை போட்டே செய்யலாம். மொட்டையை அடிச்சு முடிஞ்ச உடனே தான் நம்ம ஊரு டிரெஸ் போட்டுக்கலாம். ஆமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் அரபில தஹல்லுல் அவ்வல் வாங்க, முதல் விடுதலையில என்ன கிடையாது? அந்த தாம்பத்தியத்தை தவிர்த்து மீது எல்லாமே இருக்கும். தவாஃபுல் இஃபாலா இருக்குல்ல, இது முடிச்சிட்டு ஹஜ்ஜ கிரானுங்கிற வகை உள்ளவங்க, ஹஜ்ஜ இஃப்ராத் உள்ளவங்க, அவங்களுக்கு இந்த தவாஃப் செய்ய வேண்டியது. இதுக்கு அடுத்து அவங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல, சஃபா மர்வாவுல சாய் செய்ய வேண்டியது இல்ல. ஆனால் நாம என்ன செய்யணும்? ஹஜ்ஜ தமத்து செய்தவர்கள் கண்டிப்பாக எது செய்தாக வேண்டும்? சஃபா மர்வாவுல அதே மாதிரி சாய் செய்து விட்டால் எல்லாம் எவரிதிங் இஸ் அலௌட், எல்லாமே அனுமதிக்கப்பட்டு விடுகின்றது. முழு விடுதலை, பாதி சுதந்திரம் போய் முழு சுதந்திரம், எல்லாமே கூடும். இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும். அபுதாவுதுல வரக்கூடிய ஹதீஸினுடைய அடிப்படையில இந்த தவாஃபுல் இஃபால், இதுக்கு பேர் தவாஃபுல் இஃபாலா. இந்த தவாஃபுல் இஃபாலா அந்த சாயந்தரத்துக்குள்ள செய்தாகணும். இல்லை என்றால் அவர் பழையபடி எஹ்ராம் உடுத்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து மறுநாள் இந்த காரியத்தை முடிக்கணும். இந்த தவாஃபுல் இஃபாலா இருக்குல்ல, அதை என்ன செய்யணும்? அன்றைக்கு சூரியன் மறையத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாரும். ஆமா, 10வது நாள் அது முடிஞ்சிடும். நீங்க ஓரளவுக்கு, ஏன்னா அன்றைக்கு உள்ளது ஜம்ராவுல கல் எறிகிறது, முடிச்சிட்டு ஆடை இருக்கிறது நீங்க நேரடியா போறது கிடையாது. ஆமா, நம்ம அதுக்கு அடுத்து தலை முடிய வைக்கிறோம். ஆமா, அன்னைக்கு டேட்ல நீங்க முடிச்சிட்டீங்களாக்கும், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்து ராகத்தாக இருக்கலாம். 10வது அன்னைக்கு நீங்கள் தவாஃபுல் இஃபாலாவ, ஆமா ஆமா ஆமா, இல்ல அது முதல்ல உங்களுக்கு தந்துருவாங்க. ஆமா, முதல்ல நீங்க போன உடனே பணம் கட்ட அது தந்துருவாங்க, அது பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ இந்த தவாஃபுல் இஃபாலாவை நீங்க எப்ப செய்யணும்? மக்ரிபுக்கு முந்தியே செய்து விட வேண்டியது. புரியுதா? சரி, அந்த ஹதீஸ் அந்த தவாஃபுல் இஃபாலாவை அந்த மக்ரிபுக்கு முந்தி முடிக்கணும் அப்படிங்கிற இந்த புகாரில 1708வது, இல்ல புகாரி இல்ல அபுதாவுதுல 1708வது ஹதீஸ். சரி, இப்போ தவாஃபுல் இஃபாலா இருக்குல்ல, இந்த தவாஃபுல் இஃபாலாவை முடிக்கிற சந்தர்ப்பத்தில் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் ஒரு ஆளை இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க ஊரு திரும்புற சமயத்துல கேக்குறாங்க, போவோமா என்ன இது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹிய ஹாபிசத்துனா, நம்மள அவங்க போக விடாம தடுத்துருவாங்க போல் தெரியுது அப்படிங்கிறாங்க. அவங்க நம்மள போக விடாமல் தடுத்து விடுவார்கள் போல் தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த தவாஃபுல் இஃபாலாவை செய்யாமல் என்ன செய்யக்கூடாது? கிளம்பக்கூடாது. தவாஃபுல் இஃபாலானா என்ன? ஹஜ்ஜுக்குள்ள தவாஃப், புரிகிறதா? அந்த தவாஃபுல் இஃபாலாவை செய்யாமல் அங்கிருந்து கிளம்ப முடியாது. அப்போ இந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு அதை வலியுறுத்தி சொல்லி காட்டுது. தவாஃபுல் இஃபாலாங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்லி காட்டுறாங்க. 10வது நாள் செய்யக்கூடிய அந்த தவாஃப், ஹஜ்ஜுடைய தவாஃப். அப்போ பெண்கள் போயிருந்தாலும் மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டால் அவங்க கண்டிப்பாக இந்த தவாஃபுல் இஃபாலாவை, அதாவது ஹஜ்ஜுக்குள்ள அந்த தவாஃபை செய்யாம என்ன செய்ய முடியாது? கிளம்ப முடியாது. அவங்களுக்கு இதுக்கு சவுதி உலமாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பீரியடை அரெஸ்ட் பண்றதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க.
ஆனால் அது மார்க்க அடிப்படையில் அதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்காங்கன்னா, இப்படி மாதவிலக்கு ஏற்பட்டா இப்படி பண்ணிக்கங்கன்னு ஒரு ரெமெடி கொடுத்துட்டாங்க. நீங்க ஏன் அதுக்கு அதிகபட்சமா அந்த மாதிரியான ஒரு காரியத்தை, அது உடல் ரீதியாகவும் ரிஸ்க், ஏன் அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ளணும். அவங்களுக்கு இதுக்கு எந்த விதமான அதுக்குண்டான அந்த டேப்லெட்ஸ் சாப்பிடுறதுக்கெல்லாம் மார்க்கத்துல அது சொல்றேன். இப்போ இது தவாஃபுல் இஃபாதாவுல இப்போ இங்க இருந்து போயிருக்காங்க. அப்பவுமே அவங்களுக்கு என்ன வழக்கு, மாத விளக்கு ஏற்பட்டு போச்சு. இங்க இருந்து போயிருக்கும் பொழுது என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்ட உடனே அவங்க அழுகுறாங்க, அவங்க அழுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேக்குறாங்க, லஅல்லகி நுஃப்தி, ஏமா உனக்கு மாத விளக்கு ஏற்பட்டுருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமா, இது அல்லாஹ் பொம்பளை மக்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய விதி, இது ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஃபஃபஅலி மா யஃபஅலுல் ஹாஜ், ஒரு ஹாஜி என்ன செய்வாரோ அது பூரா நீ செய். நீ செய்யக்கூடாத காரியம் என்னன்னு கேட்டா தவாஃபு சஃபா மர்வாக்களில் சாய், இந்த ரெண்டும் செய்யாமல் துப்புரவாகிற வரைக்கும் நீ காத்து கொண்டு இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, தொழுறதுதான் உங்களுக்கு கிடைக்காது, அது எப்போது உள்ள சட்டம் தானே. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, அவங்க தவாஃப் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, சாயும் செய்ய முடியாது போது இப்ப இந்த கட்டத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதாவது கடைசி ஹஜ்ஜுக்குள்ள தவாஃப் செய்வாங்களா, தவாஃபுல் இஃபாதா, அந்த தவாஃபை நீ செய்துக்கமா போதும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு இல்ல, எனக்கு திருப்தி கிடையாது, நான் எனக்கு உம்ரா செய்த மாதிரி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு ரெமெடி கொடுக்குறாங்க. தன்னீம் அப்படிங்கிற இடம் மக்காவுல இருக்கு, அங்க போய் இஹ்ராம் கட்டி உம்ராவை செய்ய சொல்றாங்க. அந்த உம்ரானா இவங்க ஆக்சுவலா ஏற்கனவே அந்த இடத்துல இப்ப இங்க இருந்து போறாங்க, போற வழியிலே அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிவிட்டது என்றால் இந்த உம்ராவுக்குள்ள எல்லா காரியத்தையும் செய்திட வேண்டியது, எதை மட்டும் பாக்கி வச்சுக்கிறோம், தவாஃபும் பாக்கி வச்சுக்கிற வேண்டியது. என்ன செய்ய வேண்டியது, இவங்க இந்த தவாஃப ஆமா அந்த கேளுங்க, இந்த தவாஃப இவங்க அந்த தவாஃபுல் இஃபாதா இருக்குல்ல, இது துப்புரவான உடனே ஹஜ்ஜுக்குள்ள தவாஃப முடிச்சிட்டு தனியம்ங்கிற இடத்துல போய் இஹ்ராம் கட்டி உம்ராவுக்குள்ள தவாஃப முடிச்சுக்கிறோம். முடிஞ்சா இதுதான் அதுல உள்ளது. ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை கொடுத்த பிறகு நாம மாத்திரத்திங்கிறது அந்த மாதிரியான இந்த விவகாரம் எல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். அடுத்து பாருங்க, இப்போ இந்த தவாஃபுல் இஃபாதா முடிந்த பிறகு அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லொஹர மக்காவுல தொழுதாங்கன்னு இருக்குது, மினாவுல தொழுதாங்கன்னு இருக்கு. ரெண்டு அறிவிப்பு வருது, புரியுதா? அப்போ என்னன்னு கேட்டா நம்ம வசதி தேவை அதை பயன்படுத்திக்கிற வேண்டியது. லொஹர மக்காவிலையும் அதே போல நமக்கு வாய்ப்பு கிடைச்சா மினாவிலும் போய் தொழுதுக்கறலாம். இந்த தவாஃப் முடிச்ச பிறகு இங்கேயும் ஜம்சம் தண்ணீரை குடிச்சுக்கிற வேண்டியது. இப்போ இதுக்கு அடுத்து மினாவிற்கு வர வேண்டியது. மினாவிற்கு இந்த நாளுகளுக்கு பேர் ஐயாமு தஷ்ரீக், 11, 12, 13. இதுக்கு பேர் என்ன பேரு? ஐயாமு தஷ்ரீக். நான் இப்ப முடிக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிற்கு வர்றாங்க. மினாவிற்கு அங்கு ஐயாமு தஷ்ரீக் அதனுடைய இரவுகள் எல்லாம் தங்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திரும்ப எங்க வந்தாச்சு இப்போ? ஆமா, மினாவிற்கு வந்துட வேண்டியது. மக்காவில இருந்து தவாஃபுல் இஃபாதாவை முடிச்சிட்டு மினாவிற்கு வந்துட வேண்டியது. இப்போ இந்த தவாஃபுல் இஃபாதாவை நீங்க லேட் பண்ண அந்த சலுகை கிடைக்காது, புரியுதா? அந்த 13வது நாள் வரைக்கும் நீங்க தவாஃபுல் இஃபாதா லேட் பண்றத பண்ணிக்கங்க, ஆனால் எந்த கிடைக்காது, அந்த பெனிஃபிட் கிடைக்காது, அது அப்படி தொங்கிக்கிட்டே நிக்கும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ மினாவிற்கு இரவு நேரத்தில் அங்க தங்கிட்டு இப்போ அதாவது 11வது நாள் கல் எறியணும். எந்த டயத்தில் எறியணும்? ஏற்கனவே என்ன டயத்தில் எரியணும் பார்த்தோம், சூரியன் உதித்த பிறகு அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன தெரியுமா, சூரியன் சாஞ்ச பிறகு 12 மணி ஜவால் உச்சிக்கு சாய்ந்த பிறகு. இதுல நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க, போறவங்க எல்லாம் அதுலதான் போய் சாகுறாங்க, ஸ்டாம்பீட், அந்த கூட்ட நெரிசல்ல போய் மாட்டி சாகுறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்னும் பதட்டப்பட வேண்டியது, நிதானமான முறையில போய் எரிஞ்சுக்கலாம். இத மாதிரி 7 கற்கள் எரிய வேண்டும். இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கணும் கல் எறியறத? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது நாள் எங்க கல் எறிஞ்சாங்க?
ஜம்ரத்துல் அகபாவுல கடைசி ஜம்ராவுல இருந்தாங்க. இப்ப என்ன செய்யணும்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். 10வது நாள் கல் எறிஞ்சது ஒரே ஒரு ஜம்ராவுல, கடைசி ஜம்ராவுல மட்டும்தான். அவன் அங்க போர்டு வச்சிருக்கான், சோட்டா ஷைத்தான் படா ஷைத்தான் என்ன செய்யிருக்கான், ஷைத்தான் பேரே போட்டு வச்சிருக்கானோ. நம்ம ஆளும் உணர்ச்சி குப்பிளிக்க உண்மையிலேயே அங்க ஷைத்தான் நிக்கிறான் அப்படின்னு போட்டு சாத்துன்னு சொல்லி கல் எடுத்து எறிகிறது, செருப்பு எடுத்து ஷைத்தான் ரொம்ப அந்த அளவுக்கு அவங்க இதே ஷைத்தான் வேலைதான் இது செருப்பை தூக்கி எறிகிறத. ஏன்னா ரசூலுல்லாஹ் அதெல்லாம் வந்து எல்லாம் மீறுறது. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி இடத்துல தான் சொல்றாங்க, மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை உங்களை விட்டு நான் எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. புரியுதா? அப்போ ஜம்ரத்துல் இதுல இது வந்து மஸ்ஜிதுல் ஹைஃப் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல இருக்குது. அப்படி எரிஞ்ச உடனே கொஞ்சம் தள்ளி வந்து வலது பக்கமாக நின்று, புரியுதா, வலது பக்கமாக அந்த மஸ்ஜிதுல் ஹைஃபுக்கு வலது பக்கமாக நின்று கிப்லாவை முன்னோக்கி நீண்ட நேரம் துஆ செய்திருக்கிறார்கள், கையை வைத்திருக்கிறாங்க. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்து 2வது ஜம்ராவுக்கு வர்றாங்க. அதாவது முதல்ல உள்ளதை நீங்க கவனிச்சுக்கங்க. முதல் ஜம்ராவுக்கு வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரிஞ்சிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வந்து நின்று, அதாவது அந்த மஸ்ஜிதுல் ஹைஃபுக்கு வலது பக்கமாகவும் கிப்லாவை முன்னோக்கி நிக்கிறாங்க, கையை உயர்த்தி துஆ செய்றாங்க முதல் ஜம்ராவுல. அடுத்த ஜம்ராவுக்கு வந்து ரசூலுல்லாஹ் இடது பக்கமாக போய், அடுத்த ஜம்ராவுல முதல் ஜம்ராவுல வலது பக்கமாக மஸ்ஜிதுல் ஹைஃப் வலது பக்கமாக போய்க்கிறாங்க. அடுத்த இதுல வந்து என்ன செய்றாங்கன்னா அந்த ஜம்ராவுக்கு இடது பக்கமாக போய் கிப்லாவை நோக்கி நின்று நீண்ட நேரமாக துஆ செய்றாங்க, கைகளை உயர்த்தி வச்சுக்கிறாங்க. அடுத்து 3வது ஜம்ராவுக்கு வந்து இதை போல கல் எறிஞ்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லா வந்து இடது பக்கமாகவும் மினா வலது பக்கமாகவும் நிக்கிறாங்க. அந்த இடத்துல நிக்கிற மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க. புரியுதா? அந்த ஜம்ராவை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறாங்க. இந்த செய்தி புகாரில 1751வது ஹதீஸ்ல வருது. அடுத்தது இத மாதிரியே 2வது நாளும் 3வது நாளும், புரியுதா, இத மாதிரி 2வது நாளும் 3வது நாளும் கல்லெறிய வேண்டும். இப்போ இதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹி வமன் தஅخر ஃபலா இஸ்ம அலைஹி. இது 2வது ஜம்ராவுக்கு நடு ஜம்ரா, ஜம்ரத்துல் உஸ்தா. உஸ்தா அப்படிங்கிறது இருக்குல்ல, நடுவில் அமைந்தது. உஸ்தா அப்படின்னா ஹாஃபிது அல ஸலவாத்தில் உஸ்தா அப்படின்னு குர்ஆன்ல வருது. உஸ்தானா நடு ஜம்ரா, அல்லது ஊலா சானியா தேர்டு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 நாள்ல என்ன செய்யறாங்கன்னா, அதாவது 2வது நாள் கல் எறிஞ்சிட்டு திரும்பிக்கிறலாம், உடனே மொத்தமாகவும் கிளம்பிக்கிறலாம் ஊருக்கே. அதாவது மக்காவை நோக்கி பயணத்தை முடிக்கிற மாதிரி கிளம்பியாரலாம். ஆமா 12ல நிபந்தனை என்ன தெரியுமா, அன்றைக்கு சூரியன் மறைஞ்சிடக்கூடாது. சூரியன் மறைந்து விட்டால் 13வது நாள் அங்க இருந்து எரிஞ்சிட்டு தான் வரணும். புரியுதா? அல்லாஹ் தஆலா சலுகை கொடுத்திருக்கான். 2 நாள். இந்த சட்டம் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா 2 நாள் அப்படிங்கிறதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. ஒரு நாளுங்கிறது சூரியன் மறையிற வரைக்கும். புரியுதா? ஒரு நாளுங்கிறது சூரியன் மறையிற வரைக்கும். அந்த சூரியன் மறையிற வரைக்கும் 2வது நாள் சூரியன் மறையறதுக்கு முந்தி எரிஞ்சு விட்டால் ஓகே, கிளம்பியாரலாம். அதற்கு லேட்டாக ஆயிருச்சுன்னு வைங்க, 13வது நாள் எங்க இருந்து விட வேண்டும், அங்க இருந்து விட வேண்டியது. நம்ம என்ன பார்த்தோம் வரிசை, அதாவது முதல்ல கல்லெறிகிறது, அடுத்து அறுத்து பலியிடுதல். இந்த வரிசையை நினைவு வச்சுக்கோங்க. கல்லெறிதல், அறுத்து பலியிடுதல், தலைமுடிய வந்து என்ன செய்யறது, இறக்கிறது, அதை மலிக்கிறது. அதுக்கு அடுத்து தவாஃபுல் இஃபாதா. தவாஃபுல் இஃபாதா இந்த வருஷப்படி செய்யறது தான் சுன்னத்து. ஆனால் ஒரு ஆளு முந்தியோ பிந்தியோ இந்த நாள்ல எது எது மாத்திக்கிட்டாலும் ஒன்னும் தப்பு கிடையாது. அதனால ஹஜ்ஜி பாத்தில் ஆகிடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி வந்து கேட்கிறாங்க. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கருணை உள்ள தந்தை மாதிரி நடந்துட்டாங்க. நான் வந்து கல்லெறியறதுக்கு முந்தி தவாப் செய்துட்டேன்னு ஒரு ஆள் சொல்றாரு. லா ஹரஜ், போப்பா அப்படின்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வந்து முடி அறுக்கிறதுக்கு முந்தி முடி அரைக்கிட்டேன் அப்படிங்கிறார். லா ஹரஜ், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சைக்காலஜிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்போ இதற்கு அடுத்து அதாவது சில பேர்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்காங்கன்னா
அந்த மினாவுல தங்காம அந்த ஒட்டகம் வைக்கக்கூடிய ஆளுக்கு இவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா சிறந்தது நாம எங்க இருக்கிறது மினாவுல தங்கி இருக்கிறது தான். இப்போ இதை முடிச்ச பிறகு நாம அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா நிறைய தவாஃபு எப்போதும் செய்துக்கலாம். சை வராது. எந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற காலங்களெல்லாம் தவாஃப் தொழுக. ஏன்னா மஸ்ஜிதுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதுல் ஹரம்ல நமக்கு தொழுவது இருக்க ரொம்பவும் சிறந்தது. 1,00,000 நன்மை அங்க கிடைக்குது. இதற்கு அடுத்து ஒரு தவாஃப் இருக்குது. அந்த தவாஃப் என்னன்னு கேட்டா தவாஃபுல் விதா, பயண தவாஃப். இதோட முடிஞ்சு போச்சு பயண தவாஃப். இந்த பயண தவாஃப் செய்துட்டு மக்காவுல தங்கக்கூடாது. அதோட என்ன செய்த வேண்டியது, என்னென்ன எல்லாம் பெட்டி படுக்கை எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்தால் பயணம் புறப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களில் லா யன்ஃபிரன்ன அஹதுக்கும் ஹத்தா யகூன ஆஹிரு அஹதிஹி அத்தவாஃப். உங்கள் ஒரு ஆள் புறப்படும் போது அவருடைய கடைசி காரியம் தவாஃபாக இருக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் தவாஃபுல் விதா. தவாஃபுல் விதா பெண்களுக்கு சலுகை இருக்கு. என்னன்னு கேட்டா அவங்க இப்ப இந்த மாதவிலக்கு கட்டத்துல அவங்க இருந்து அவங்க அத கேக்குறாங்கல்ல ரசூலுல்லாஹ், அவங்க என்ன தடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல தவாஃபுல் அந்த ஹஜ்ஜுக்குள்ள தவாஃப செய்துட்டாங்க, தவாஃபுல் இஃபாலாவை செய்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வர சொல்லு அப்படிங்கிறாங்க. தவாஃபுல் விதா பெண்களுக்கு இல்ல. எப்போ அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாத விலக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இல்லாமல் அவங்க என்ன செய்துக்கலாம். அதனால டிக்கெட் பிளைட் டிக்கெட் அதுக்காக வேண்டி தாமதம் மட்டும் இருக்க வேண்டியது. ஆமா ஆமா கடைசியாக அது அமர்ந்திருக்க வேண்டும். புரியுதா? இப்போ இதோட மக்கா முடிஞ்சுச்சுக்குங்க. இதோட மக்கா முடிஞ்சு இப்போ மதினாவுக்கு நாம வரது இருக்க. இது மார்க்கத்துல நீங்க ஹஜ் செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாரும் மதினாவுக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லல. புரியுதா? எல்லாரும் என்ன வழங்கிட்டாங்கன்னா மதினாவுக்கு போறது ஹஜ்ஜில ஒரு வணக்கம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கிடையாது. ஆனால் அங்க என்ன வணக்கம்னா நான் சொன்னேன்ல, அந்த மஸ்ஜிது நபவியில தொழுவுறது. அதுதான் அங்க உள்ள முக்கியமான நன்மை. அடுத்தது அந்த இதுல மதினாவுல மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது என்ன குறிப்பிடுறாங்கன்னா, என்னுடைய வீட்டுக்கும், அதாவது மாபைன பைத்தி வ மிம்பரி, எனக்கும் என்னுடைய மெம்பருக்கும் மத்தியில் ரவுலத்துன் ரியாதுல் ஜினான் ஜன்னா, சோனத்தினுடைய தோட்டங்களில் ஒரு தோட்டம் பூங்கா அங்கு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இது புகாரில 1195வது ஹதீஸ். அதனால இந்த நன்மை அந்த இடத்துல போய் நின்று துவா செய்யறது, இதுக்கு தான் மதீனா. புரியுதா? அடுத்தது ஏன் இது இங்க தொழுகிறது 1000 தொழுகை, மற்ற இடங்கள்ல தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை அதிகம். இந்த செய்தி இது எதில் இடம்னா 14167 அகமதுல இடம் பெற்றிருக்குது, மதீனாவுல உள்ளது. இதற்கு அடுத்து ஒரு பள்ளிவாசல் இருக்குதுன்னா மஸ்ஜிது குபா மதீனாவுல. மஸ்ஜிது குபா அப்படிங்கிறது இருக்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, வாரத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்க வருவாங்களாம். அந்த பள்ளிக்குள்ள நுழைஞ்ச பிறகு தொழாமல் ரசூலுல்லாஹ் வெளியே வருவது கிடையாது என்ற செய்தி புகாரில 1192வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. இதுதான் ஹஜ்ஜில உள்ள வணக்கம். மதீனாவுல போய் தொழுவுறது, அதே போல ஜியாரத்து செய்யறது, இதுவெல்லாம் எதுல வராது, ஹஜ்ஜில வராது. ஆனா போன இடத்துக்கு நம்ம அந்த மஸ்ஜித் நபவியில போய் தொழுவுறது, இந்த நன்மைக்காக வேண்டி அங்க போறோம். ஜியாரத்துங்கிறத விட போகக்கூடிய நோக்கம் எது, அந்த மஸ்ஜித் நபவியில போய் தொழுவுறது. சரி, இது மஸ்ஜித் நபவிக்கு நீங்க முந்தி கூட, ஹஜ்ஜிக்கு முந்தி கூட போய் உங்களுக்கு வசதி, இப்ப போய் உம்ரா செய்து முடிச்சிட்டீங்க, முடிச்சிட்டு நீங்க எங்க கூட போயிட்டு வந்துக்கலாம், அந்த மாதிரி போயிட்டு வர்றாங்க. ஏன்னா முடிஞ்ச பிறகு அப்படியே கிளம்பி வந்தாரலாம். அந்த அளவுக்கு வசதியாக செய்து கொள்ளலாம். இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால இருக்கு. ஒரே ஒரு செய்தி மட்டும், இந்த மற்றவர்களுக்காக வேண்டிய ஹஜ்ஜி செய்யறதுன்னு இருக்குது. அது புகாரி முஸ்லிம் எல்லாம் வருது. அது யாருக்கு இருக்குதுன்னா சொந்தக்காரங்களா இருக்கும், தாயி தகப்பன். இப்ப என்ன செய்றாங்கன்னா காசு கொடுத்து அவங்க ஒரு ஆளை கூலிக்கு அனுப்புறது இது கிடையாது. நம்ம சொந்தம், நம்முடைய அண்ணன் தம்பி, நம்முடைய உறவினர்கள் இப்படி இருக்கணும். இப்படி செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஹஜ் செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே அவங்க தங்களுக்காக வேண்டிய ஹஜ் செய்திருக்கணும். செய்திருந்தால்தான்
அவங்க இந்த மாதிரியான ஹஜ்ஜ செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம இதுல நம்ம பார்க்க முடிகின்றது. இது சம்பந்தமான ஹதீஸ்கள் புகாரில 1513 இருக்குது, 6699 இருக்குது. அதே போன்று அபுதாவுதுல சுபுருமா அப்படிங்கிறவரு ஹஜ் செய்ய வர்றாரு. யாருக்குன்னு கேட்கும் பொழுது நான் சுபுருமாக்கா வேண்டி செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு நீ செய்திருக்கியான்னு கேட்கிறாங்க. அப்போ அடுத்த ஆள்களுக்கு செய்யறதாக இருந்தால் நாம நமக்கே முதல்ல செய்திருக்கணுங்கிறதோட நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.